Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. I hope you guys are doing well and being safe, right? எல்லாரும் ஓகே நம்ம ரைட். ஸோ அப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னால் நாம் இந்தியன் செஷனுக்கு வருவோம். ஸோ பிஃபோர் தட் லைக் ஐ ஆல்ரெடி செட் தட் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ப்ரொவைஸ் பண்ண சொன்னான். ஆல்மோஸ்ட் வர வண்டியாக்கள் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு பேரை காணல, பட் ஓகே. சரி, ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரை டு ஜாயின் த லைவ் செஷன் ராபா ப்ளீஸ். லைக் என்னன்னு சொன்னா, நீங்க வீடியோல என்னதான் பார்த்தாலும் உங்களுக்கு அது புரிய வாய்ப்பு அல்லது அதை புரியுற அந்த பொறுமை அந்த டைம் அப்படியே ஒரு ஃப்ளோல பொறுமையா இருந்தா அதை தட்டாமல ஓட விடாமல அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கிற அளவுக்கு பொறுமை உங்கள்ட்ட இருக்கும்னு கேட்டா மோஸ்ட் ப்ராபப்ளி இல்ல. இப்ப பெரும்பாலும் இந்த இந்த ஒரு இஷ்யூ இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு லைவ் செஷன் அட்டன் பண்ணி பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. டவுட்ஸ்கள் கேட்கலாம், விளங்காட்டி கூட அந்த டைம் கொஞ்சம் எப்படியும் பார்த்து இருந்து விளங்கி கொண்டு போகலாம். ஒரு இஷ்யூவும் இல்லை. கோடிங்குகள் ஏதாவது விளங்கல கீவேர்ட்ஸ் கேளுங்க. செட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. நான் வளமே சொல்றேன், செட் பாக்ஸை யூஸ் பண்ணிட்டு அதில் மெசேஜை போடுங்க. நான் நின்று விளங்காட்டியும் அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி கொண்டு போறேன். ரைட், ஒரு விஷயமும் பிரச்சனையா இருக்க போறது இல்லைன்னு நம்புறேன். ஸ்கிரீன் ஷேரிங் அண்ட் ஆடியோ அண்ட் ரெக்கார்டிங் எல்லாம் ஓகே நம்புறேன். அண்ட் நாம எங்களுடைய கன்செப்டுக்குள்ள வரலாம். ஸோ நான் டே 1 சொல்லி ஒரு கன்செப்ட் படிப்பிச்சிருந்தேன். லைக் இண்டெக்ஸ் அண்ட் ஆப் ஜேஎஸ் இந்த ரெண்டு விஷயம் ஒன்று. நம்ம ஃபைல டைனி சர்வர் ஒரு சின்ன சர்வர் ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்றதை பார்த்துருந்தாங்க. அண்ட் நார்மலாக நம்ம எப்படி அதை கல்குலேஷன் ஆசிரியன்றதை பார்த்துருந்தாங்க. பேசிக்காக நம்ம ஒரு இன்புட் எடுக்கிறது ஆர்குமெண்ட்ஸால நம்ம இன்புட் எடுக்கிற இந்த விஷயங்களையும் பார்த்துருந்தாங்க. அண்ட் இன்றைக்கு நம்ம டே 2 ரைட். ஸோ டே 2 என்ற கன்செப்ட் நம்ம வரோம். ஸோ இங்கே வச்சு நான் என்னுடைய வழக்கம் போல லைக் சிஎம்டியை ஓப்பன் பண்ணுறேன், கோட் ஸ்பேஸ் டாட் கொடுக்குறேன். ரைட், அப்போ நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஜேசன் ஃபைல், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம். அது என்னென்னு கதைக்கிறேன் நான் இப்போ விளங்கப்படுத்துவேன். ரைட், அந்த ஃபைலுகளை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நாம் இன்றைக்கு டே 2ல பார்க்க போகிறோம். ரைட், ஸோ நான் ப்ரெசன்டேஷனில் விளங்கப்படுத்துகிறேன், அது பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட், ஸோ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண டே 3 நம்ம ஒரு ப்ராஜெக்டை மாற்றிடுவோம். ஸோ தட் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம Node.js ப்ராஜெக்டாக இருந்தால் லைக் npm init எஸ் ரைட். ஸோ பேசிக்கான கன்செப்ட். ஸோ நான் ப்ராஜெக்டை இனிட் பண்ணுறேன். ரைட், பேக்கேஜ்.json ஃபைல் வந்துடும். ஐ எம் ஜஸ்ட் கிளியர். ஓகே, இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ பேக்கேஜ்.json ஃபைல் என்றது ஒரு நார்மலா ஒரு ஜேசன் ஃபைல், ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றிய டீடைல்ஸ் வச்சுக்கிற ஒரு ஃபைல். இந்த ஃபைலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட் ஆக்சுவலி. லைக் இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம டிஸ்கிரைப் பண்ணிக்கிறோம், ஒரு அட்ரிபியூட்ஸும் வேல்யூஸும் இருக்கு அதுக்குள்ள. அவ்வளவுதான் ஒரு பேக்கேஜ்.json ஃபைல். இதே மாதிரி தான் நம்ம உண்மையிலேயே டேட்டா பேஸ் ஒரு டேட்டா ஃபைல் எல்லாம் ஹேண்டில் பண்ண போறோம். அப்ப என்ன விஷயம்னு சொன்னா, ஷோ இட் யூ. நாம இங்க ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டில் தான் எல்லா கன்செப்டுகளையும் படிக்கிறோம். ஆக்சுவலி ஒரு அப்ளிகேஷன் வரும்போது இந்த அப்ளிகேஷன்ன்ற கன்செப்ட்ல தட் என்ன செய்யணும், நாம ஃப்ரண்ட் எண்ட்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் ஹேண்டில் பண்ணி தான், அதாவது ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்ற விஷயத்த ஹேண்டில் பண்ணி தான் நாம் என்ன செய்யறோம், எங்களுக்கு தேவையான எல்லா அவுட்புட்டையும் நம்ம காட்ட போறோம். ரைட், பேசிக்கான கன்செப்ட். ஸோ இது ஒன்று. ஆனா இந்த அவுட்புட்டுக்கு வாரதுக்கான டேட்டா வந்து போறதுக்கான விஷயங்கள் எல்லாம் யார் செய்ய போறதுன்னு சொன்னா, ஒரு லாஜிக்ஸ், ஒரு நாம் எழுத போற லாஜிக்ஸ் ஹேண்ட்லிங். இதை எழுத போறவர் Node.js, அடுத்த ஜாவா ஸ்கிரிப்ட் டெக்னாலஜி. இதை நம்ம பேக்எண்ட் சொல்லுவோம். ஸோ பேக்எண்ட் சொல்லுவோம். அப்ப இது ஒரு கிளைண்ட் சைட், ஒரு கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவோம். அதே இதே நாம இங்க சர்வர் சைடுன்னு சொல்லுவோம். சர்வர் சைடுன்னு சொல்லுவோம். பேசிக்கா சொன்னா சர்வர் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அப்ப இந்த Node.js, இந்த பேக்எண்ட், இந்த சர்வர் சைடு, இந்த கன்செப்ட் தான் நம்ம இங்க ஹேண்டில் பண்றோம். இவங்க யூஸ் பண்ண போற ஒரு விதமான கணக்கு விதமான டேட்டாபேஸ் இருக்கு. டேட்டாபேஸ்ல ரெண்டு விதமான டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று எஸ்கியூஎல் பேஸ்ட், எஸ்கியூஎல் பேஸ்ட்னு சொல்லுவோம். எஸ்கியூஎல் பேஸ்ட். அடுத்தது நோ எஸ்கியூஎல். இந்த எஸ்கியூஎல் பேஸ்ட்ன்றது என்னன்னு சொன்னா, இங்க எல்லா டேட்டாவும் டேபிள்ஸா இருக்கும். ஒவ்வொரு டேபிள்ஸா இருக்கு. லைக் ரிலேஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இங்க ஸ்டோர் பண்ண போற டேபிள்ஸ் எல்லாம் இங்க டேட்டா எல்லாம் டேபிள்ஸா இருக்கு. அப்ப கட்டாயம் இங்க ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கீமா இருக்கு. ரைட், ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி கொடுக்கறதா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தந்த அட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்றலாம் இருக்கு. இல்லாட்டி அதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ இதான் அந்த ஃபிக்ஸ்டு ஸ்கீமா. ஆக்சுவலி ஒரு ஆளை பற்றி டீட்டெயிலாக சர்வ் பண்ணுறதா இருந்தால் அந்த டேபிள் அந்த ஸ்கீமா வச்சிருக்கு. அதுக்கு மாதிரி தான் நம்ம சர்வ் பண்ணலாம். சும்மா ஏனோ தானோண்டு 1008 சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் பண்ண முடியாது, அல்லது அரைகுறையா கொடுக்க முடியாது. ஸோ இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ பட் நோ எஸ்குவல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கூட.
ஃப்ளெக்சிபிலிட்டி கூட. ஸோ இந்த NoSQL கான்செப்ட் என்ன சென்ஸ்னா இந்த ஃபிக்ஸ்டு ஸ்கீமாவை வச்சிருக்கல. இது நீங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவரை பற்றி லைக் என்ன சொல்றது, அவருக்கு நேம் பண்றது தெரியும். அந்த நேம் என்னன்னு சொன்னா ஜோன். அதே மாதிரி ஏஜ் தெரியும், ரைட். பேசிக்கா சொன்னா இப்போ 60, ரைட். இப்படி ஏதோ ஒரு சம்திங். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஒப்ஜெக்ட்டுக்கு இதுல டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இதுல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி இருக்கு, இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு ஆள் மாதிரி, அது பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப NoSQLன்றது இங்க SQL கான்செப்டோ டேபிள்ஸோ இங்க வராது. NoSQLல எல்லாமே இந்த ஃபார்மட்ல எழுதப்படும். இந்த ஃபார்மட்டை நாம சொல்றது ஜாவா ஸ்கிரிப்ட் ஒப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஒப்ஜெக்ட் நோட்டேஷன், இந்த மெத்தட்ல தான் நாம இதை சொல்றோம். இதைத்தான் நாம ஜேசன் என்று சொல்றோம், ஜேசன். அப்ப இங்க பெரும்பாலும் நாம பாதிக்க போற இந்த நாம கதைச்சோம் எங்கட மொங்கோ டிபி, இவர் இந்த மாதிரியான ஒரு டிபி தான். அதாவது ஜேசன் ஃபைல்ல டாக்குமெண்ட்ஸ்களை வச்சிருக்கிற ஒரு ஆள். டேபிள்ஸ் என்ற கதையே இங்க இருக்காது. என்னங்களுக்கு இது ஈஸி, ஈஸி ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே இது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டிபி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் தான், அதுக்கும் பேரு. ஸோ ஜேசன் ஃபைல தான் வருது. அப்போ இந்த ஜேசன் ஃபைல்களை ஹேண்டில் பண்றதுக்கு இனிஷியலாக எங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும். ஸோ ஜேசன் ஃபைல்ண்டா என்னன்னா ஒரு ஆளை பற்றி, இப்போ லைக் ஒரு ஸ்கூல்னா ஸ்கூலை பற்றிய டீடைல்ஸ்னா ஸ்கூல்னு போட்டு நம்ம அதுக்குள்ள டீடைல்ஸ் எழுதோம். ஒரு கீ பேர் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஒரு அட்ரிபியூட் அதுக்குரிய வேல்யூ, ஒரு அட்ரிபியூட் அதுக்குரிய வேல்யூ. ஸோ இதை தான் நம்ம இங்கே கதைக்கிறோம். ஸோ இதுதான் ஜேசன் ஃபைல். ஜேசன் ஃபைல்ல ஒரு ஆளை பற்றிய டீடைல்ஸ் அல்லது ஒரு விஷயத்தை பற்றிய டீடைல்ஸ் அல்லது ஒரு டேட்டா என்றா இதுதான். ஸோ இப்படிதான் நம்ம எழுதுவோம். இப்போ அப்படிப்பட்ட ஜேசன் ஃபைல்களை ரீட் பண்ணி எடுக்கவும் ரைட் பண்ணவும் கிரியேட் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மினி டேட்டா பேஸ்னு வச்சுக்கொள்ளுங்க சும்மா, ரைட். அப்ப இங்க நாம அதை எப்படி ஒரு பேக்கெண்டால ஒரு ஜேசன் ஃபைல, இந்த டிபி கன்செப்ட் எல்லாம் இல்ல, வெறும் ஜேசன் ஃபைல எப்படி கிரியேட் பண்றது. நேற்று கூட சர்வரை ரன் பண்ணும்போது அதோட அவுட்புட்டை பார்த்துருந்தீங்கன்னா அப்படிதான் வந்திருக்கு, ரைட். ஸோ ஐ வில் ஷோ இட் யூ. ஸோ திஸ் திங் ஆக்சுவலி இப்போ நான் அந்த ஃபைலை ரன் பண்ண ஸோ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் மேர்ன்ல தேவன்ல போய் நாம இண்டெக்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்றோம், ரைட். ஸோ சிஎம்டி கோட் ஓப்பன் பண்றேன், ரைட். ஸோ இந்த கோட் ஃபைல்ல ரைட், ரைட். இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைல் எடுத்துக்கணும்னா இந்த ஒரு கோட் ஃபைல் ரன் ஆகுது. இங்க எல்லாமே நம்ம ஜேசன் ஃபைலாக தான் எடுக்கிறோம், நார்மல் ஜேசன் ஃபைலாக தான் எடுக்கிறோம். இந்த ஜேசன் ஃபைலை நம்ம நோட் ரன் பண்றோம் இண்டெக்ஸ் ஜேஎஸ். ஸோ இது ரன் பண்ணாது ஒரு ஒரு பேசிக்கான லோக்கல் ஹோஸ்ட்ல. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட அந்த அவுட்புட் அப்படி இருக்குது, ஒரு ஜேசன் ஃபார்மட், ஒரு மெசேஜ் என்ன அது ஹலோ ஒர்க்கர்ஸ் அப்படின்றது ஒரு ஜேசன் ஃபார்மட். இதை தான் இதில் காய்ச்சிருக்கு. ஸோ பேசிக்காக சொன்னா ஒரு பேசிக் கன்செப்ட், ரைட். இது ஒரு ஜேசன் ஃபைல தான் இப்போ உங்களுக்கு இந்த அவுட்புட்டை தருது, ரைட். ஸோ இதை தான் இதில் சொன்னேன், ரைட். ஸோ நேற்று ரன் பண்ணி பார்த்தோம் அந்த கன்செப்ட், ரைட். இது இருக்கட்டும். சரி, இப்போ கன்செப்டுக்கு வருவோம். இப்போ நாம டே 2க்கு இருக்கோம். நாம இப்போ ஜேசன் ஃபைல்களை அங்க சர்வர்ல ரன் பண்ணி எடுக்க போறதுல இல்லை. லைக் நாம இப்போ வந்து ஒரு ஃபைலை லோக்கலா கிரியேட் பண்ணி சர்வ் பண்ணி ஹேண்டில் பண்ண போறோம். ஜேசன் ஃபைல்களை எங்க லோக்கலான இந்த இந்த ப்ராஜெக்டுக்குள்ளேயே நாம ப்ராஜெக்ட் ஃபைல்களை ஓப்பன் பண்ணி ஹேண்டில் பண்ண போறோம். எங்களுக்கு தான் டீடைல்ஸை சர்வ் பண்ணி வைக்க போறோம். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுக்கணும், ஒரு நோட் பேட் ஃபைல் மாதிரி. அப்படிதான் இந்த கன்செப்ட். ஸோ இப்போ ஃபைல் கன்செப்ட் ஒரு ஃபைல் சிஸ்டமா மினியா ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போறோம். இனிஷியலி நாம வந்து ஒரு ஒரு ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ண போறோம், ரைட். அப்போ அதுக்கு நாம செய்ய போற விஷயம் பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்பிஎம் இனிட் பண்ணி பேக்கேஜ் ஜேசன் ஃபைல் எடுத்துட்டேன். ஸோ நாம இப்போ வந்து வளம மாதிரி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் நியூ ஃபைல் app.js. சர்வ் பண்ணுறேன். ஸோ app.js ஃபைல் வந்தாச்சு, app.js ஃபைலுக்குள்ள வந்தாச்சு. இப்போ app.js ஃபைலுக்குள்ள நாம வளமையா செய்யக்கூடிய விஷயங்கள் செய்ய போறோம். ஃபைல் சிஸ்டம், ரைட். அப்போ நான் இந்த ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும், ரைட். இப்ப நீங்க ஏதாவது நோட் பண்ணி வைக்கிறதா இருந்தா என்ன செய்வீங்க? நீங்க நோட் பண்ணி வைக்கிறதா உங்களோட சிஸ்டத்துல, உங்களோட போன்ல என்ன செய்வீங்க? உங்களோட சிஸ்டத்துல அல்லது அந்த டிவைஸ்ல அல்லது உங்களோட மொபைல்ல லைக் ஏதோ ஒரு விஷயத்த செய்யுங்க, என்னது நோட் பண்ணி எடுப்பீங்க, ரைட். நோட் பண்றதுக்கு நீங்க ஏதோ ஒரு ஒரு டெக்ஸ்ட் ஆப் தான் யூஸ் பண்றீங்க. டெக்ஸ்ட் ஆப் பண்ண யூஸ் பண்றீங்க. அந்த டெக்ஸ்ட் ஆப்ல எல்லாமே ஒரு ஒரு லைன் பை லைனா ஒரு ஒரு விஷயத்த நீங்க ரைட் பண்றீங்க, அதாவது எழுதி வைக்கிறீங்க. தேவைப்படும் போது அதை ரீட் பண்ணி எடுக்கிறீங்க. ஆக்சுவலி இது ஒரு ஃபைல் ஹேண்டலிங். அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? ஃபைல் ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா ஒரு ஃபைல் ஒரு ஒரு டெக்ஸ்ட் ஆப்ல ஒரு டேட்டா எடுக்கிறதும் போடுறதும் இந்த விஷயங்களை ஃபைல் ஹேண்ட்லிங்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் நாம செய்யறதா ஒவ்வொரு லாங்குவேஜ்ல, ஒவ்வொரு லைப்ரரியில, ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு கன்செப்ட் இருக்கு, ஒவ்வொரு பெயர்ல இந்த கன்செப்ட் இருக்கு. இங்க ஒரு 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 நோட்ஸை நாம டேக் பண்ணி வச்சுக்கோம். ஒரு நோட்ஸை
நாம மெயின்டைன் பண்ண போறோம். நம்ம கிட்ட ஏதோ ஒரு நோட்ஸ் இருக்கு, நோட்ஸ், வரிகள், வசனங்கள், சொற்கள், ரைட்? ஸோ நோட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு நான் ஒரு ஆப்பை வச்சிருக்க போறேன். இப்போ இந்த நோட் ஜேஎஸ்ல எது நோட் ஜேஎஸ் என்ற லாங்குவேஜை பயன்படுத்தி நான் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண போறேன், இப்போ பேக் எண்டை மட்டும். ஸோ அப்போ இங்க எப்படி இது இந்த ப்ரொசீஜர் நடக்க போகுதுன்னா, முதலாவது விஷயம் நோட் ஜேஎஸ்ல ஃபைல் சிஸ்டம் ஒரு ஆள் இருக்காரு, அது எஃப்எஸ் சொல்லுவோம். ஃபைல் சிஸ்டம். இந்த ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் எல்லாம் செய்ய போறோம். ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் எல்லாம் செய்ய போறோம். பேசிக்கா சொன்னா திஸ் த திங். ஆக்சுவலி இனிஷியலா நாம செய்ய போற விஷயம் ஒரு ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி செய்ய போறோம். அண்ட் இந்த ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நாம செய்யறதா இருந்தா இனி என்ன ஃபைலை கிரியேட் பண்ண போறோம்? ஒரு ஃபைல் என்ன மாதிரியான ஃபைல்? ஜேசன் ஃபைல். அப்ப ஜேசன் ஃபைலை நாம கிரியேட் பண்ணி அதை ரன் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும். அதை நாம ஏதோ ஒரு கான்செப்ட்ல நாம இப்ப இந்த ஆப்பை ரன் பண்ணும் போது அதுல ஏதாவது வசனம் கொடுத்தா, ஒரு சென்டென்ஸை கொடுத்தா, அந்த ஆப் ரன் ஆகும்போது நாம ஏதாவது வசனத்தை கொடுக்கணும், அந்த சென்டென்ஸை வேண்டி இந்த ஜேசன் ஃபைலுக்குள்ள சர்வ் பண்ண போகுது. ரைட்? ஞாபகம் இருக்கா? நேற்று ஒரு ஆப்பை நம்ம ரன் பண்ணோம். ஆர்கியூமெண்ட்ல இந்த நம்பரை இதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தா ரன் பண்ணும்போதே அதுக்கு கூட்டி தருது எங்களுக்கு. அதே மாதிரி இங்கேயும் நான் ரன் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸை கொடுத்தா அது ஜேசன் ஃபைல்ல சேவ் ஆக்க போகுது. ரைட்? ஸோ அல்லது இருக்கிற விஷயத்த ரீட் பண்ணி எடுக்க போகுது, அல்லது புதுசா கொடுக்குற விஷயத்த ரைட் பண்ணி விட போகுது. திஸ் திங் ஆக்சுவலி எங்களுக்கு தேவையான கான்செப்ட். இதை நாம இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நேற்று பார்த்து நாங்கள் ப்ரோசஸால ஆர்கியூமெண்ட் ஸ்லைசஸ் ஒரு விஷயம் பார்த்துனாங்க. ரைட்? அதை வச்சுதான் யூஸ் பண்ணி செய்ய போறோம். ரைட்? வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் ஃப்ளோ. இப்போ நாம 1 by 1 வருவோம். கொஞ்சம் கொஞ்சமா இதை உடைச்சு கொண்டு வரேன். புரியுமென்று நம்புறேன். புரியாட்டி பிரச்சனை இல்லை, கேளுங்க, விளங்கப்படுத்தலாம். ரைட்? இப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா, நான் இங்க செய்ய போற ஒரு விஷயம், பேசிக்கா நான் செய்ய போற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு நார்மலா ஒரு ஒரு ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ண போறேன். அப்ப இங்க நான் ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்றதுக்கு எஃப்எஸ் என்ற ஒரு ஆள் எடுத்துக்கிறேன். எஃப்எஸ் என்றவர் ஒரு ஃபைல் சிஸ்டம். அப்ப ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணதான் ரிக்வயர் பண்ண போறேன். பேசிக்கா ரிக்வயர் பண்ண போறேன். அது ஆல்ரெடி இருக்கிற விஷயம் தான். ரைட்? என்ன எஃப்எஸ் சொல்லி ரைட்? அப்போ ஃபைல் சிஸ்டத்தை நான் யூஸ் பண்றேன், ரிக்கவர் பண்ணேன். இங்க நீங்க ஏதாவது ஒரு பேக்கேஜ விஷயத்தை யூஸ் பண்ண போறீங்கன்னா அதை இந்த மாதிரி ரிக்கவர் பண்ணணும். அங்கதான் அப்பதான் யூஸ் பண்ண முடியும் இங்க. ரைட்? இப்ப இனி எனக்கு என்ன வேணும்? ஒரு ஒரு 2 பேர் வேணும். ரைட்? சிஎம்டி என்ற ஒன்றும் டிஎக்ஸ்டி என்ற டெக்ஸ்ட் என்ற ஒன்றும் வேணும். சிஎம்டி என்ற ஒன்றும், அதாவது கமாண்ட். ஞாபகம் இருக்கா? நேற்று நான் படிச்சோம். அது மாதிரி இங்கேயும் கமாண்ட் பண்ண போறோம். இந்த அப்ப ரன் பண்ணும்போது அந்த அவுட்புட் கேட்க போறோம், இன்புட்டை வேண்ட போறோம். அப்ப நமக்கு பேசிக் கான்செப்ட் லைக் கன்ஸ்ட் 2 பேர் வேணும். அப்ப நான் 2 பேர், லைக் ஒன்று சிஎம்டி, இன்னொன்று டெக்ஸ்ட். சிஎம்டி டெக்ஸ்ட் 2 பேர். சரி, இந்த எழுதுற விதங்களை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ரைட்? ஸோ ப்ரோசஸ் லைக் ஒன்ஸ் இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு வரைக்கும் நாம பார்க்குற விஷயங்கள் பார்த்துட்டு அந்த மத்தியம் ஜாவா மாஸ்டர் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும், பயப்பட வேணும். ரைட்? ஸோ ப்ரோசஸால ஆர்கியூமெண்ட் வேல்யூஸ் எடுக்கிறோம். ப்ரோசஸ் டாட் ஆர்கியூமெண்ட் வேல்யூ எடுக்கிறோம். ரைட்? எத்தனை வேல்யூஸ் எடுக்க போறோம்? 2 ஸ்லைஸ். அப்போ 2 ஸ்லைஸ் எடுக்கிறோம். ஸோ 2. ரைட்? அப்போ பேசிக்கா நம்ம 2 டெக்ஸ்ட் எடுக்கிறோம். ரைட்? ஓகே. ஸோ ரவுண்ட் பிரேக். we just need to follow the syntax, like அப்படி இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை வரும். ரைட்? ஸோ கன்ஸ்ட் ஃபைல் என்ற ஒரு ஆளை நான் வச்சிருக்கேன். இப்போதைக்கு நான் ஃபைலுக்கு பேர் வைக்கிறேன் நோட்ஸ் டாட் ஜேசன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சாரி, ஸோ நோட்ஸ் டாட் ஜேசன் அப்படின்னு ஒரு ஃபைலோட நேம். ரைட்? ஒரு ஃபைலோட நேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ரைட்? இந்த விஷயமும் பேசிக்கா நமக்கு தேவை. ரைட்? அப்ப இப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா நான் ஒரு சிம்பிள் திங் வச்சுப்பேன். ஒன்று ரீட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும், ஒரு செயற்பாடு. அண்ட் ரைட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் என்ன? செட் ஆஃப் கோட் ஸ்டேட்மெண்ட்ஸ். செட் ஆஃப் கோட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் கோட்டுகளை ஒண்டா வச்சு அதுக்கு ஒரு பேரை வைக்கிறது. அது எனக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வளமையான ஃபங்க்ஷன். ஸோ இங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறேன் கன்ஸ்ட் டைப்ல, லைக் ரீட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் காட்டணும்னா இப்படி நம்ம காட்டணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வரப்போகுது என்று காட்டுறதுக்கு இப்படி என் பிரேக்கர். ஸோ அப்போ ரீட் நோட்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ஏதோ சம்திங் நடக்க போகுது, அது இருக்கட்டும். இப்போ நான் அதை கதைக்க போறது இல்லை. அண்ட் அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன தேவை எனக்கு? நான் இதெல்லாம் நாம கிரியேட் பண்றது இங்க வச்ச இந்த பெயர்கள், இந்த பெயர்கள், இந்த பெயர் எல்லாம் நாம வச்ச பேர். இவையெல்லாம் இருக்கிறாங்களா யூஸ் பண்றதுக்கான கீவேர்ட்ஸ், இந்த கன்ஸ்ட் கான்செப்ட், இந்த ப்ரோசஸ் ஆர்கியூமெண்ட்ஸ், இதுகள் எல்லாம். ரைட்? சரியா? குழம்பிடக்கூடாது. அப்ப ரீட் நோட்ஸ்ன்றது நான் என்னுடைய வசதிக்காக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்ப எல்லாம் ரீட் நோட்ஸ்ன்றவரை கூப்பிடுறோம்னா அப்ப எல்லாம் நான் ரீட் நோட்ஸ்க்குள்ள என்ன எழுதிருக்கணும் அது நடக்க போகுது. இதைத்தான் நாம அங்க பேசிக்கா பார்த்துனாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் தொடக்கத்தை நம்ம திருப்பியும் பார்ப்போம் வேண்டாம்.
அதே மாதிரி நான் இப்போ ரைட் நோட்ஸ் ஒன்று வச்சிருக்க போறேன். ஏன்னா அந்த ஃபைல் ஜேசன் ஃபைலுக்குள்ளே நான் அதை சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னு சொன்னா அது ஒரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட். ஸோ திஸ் இஸ் ஸோ அப்போ ரீட் நோட்ஸ் உண்டு, ரைட் நோட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வச்சிருக்கோம். அவ்வளோதான். ரீட் நோட்ஸ் அண்ட் ரைட் நோட்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஒரு பேசிக் கான்செப்ட் வச்சிருக்கேன். இப்போ இனிஷியலி நம்ம இதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா சிம்பிள் திங் தான். இப்போ இந்த ரெண்டு கன்செப்டுக்குள்ளேயும் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நான் ஃபைல் ரன் ஆகுது வைப்போம். நான் ஃபைல் ரன் ஆகும்போது என்ன எடுக்க போறேன்? கொமாண்ட் ஒன்று எடுக்க போறேன். ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கொமாண்ட் தந்தா நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வேண்டி இந்த ஜேசன் ஃபைலோட ஆட் பண்ண போறேன். ரீட் பண்ணுங்க அல்லது லிஸ்ட் பண்ணுங்க அப்படி ஏதாவது சொல்ல கொமாண்டா தந்தா நான் ரீட் பண்ணி காட்ட போறேன். இதுதான் விஷயம். ரைட். அப்போ வளமையா நேற்று பார்த்தது தான் இஃப் எழுதுங்க. இஃப் சிஎம்டிக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து அட்ன்னு சொன்னால் அண்ட் டெக்ஸ்ட்ன்றதும் எம்டிஆ இல்லாமலே ஏதாவது வசனங்கள் வந்திருக்குன்னு சொன்னா ரைட். அப்ப டெக்ஸ்ட்ன்றதும் இருக்குது, என்னோட ஒரு டெக்ஸ்ட் இருக்கு என்ற இங்க என்ன அதுன்னு டெக்ஸ்ட் சும்மா போட்டு டெக்ஸ்ட் ஈக்குவல் ஒன்றும் கேட்கல அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்குள்ள ஏதாவது இருந்திருந்தா நல்லண்டு வந்திருக்கு. நல்லண்டா இந்த ஃபோல்ஸ் அட்ரோ கொடுக்கும். அதாவது இல்ல ஒன்றும் சரி வராது. இப்போ அண்ட் போட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ள டெக்ஸ்ட் வசனங்கள் இருக்குன்னு தெரியும். ரைட். இது இப்போதைக்கு குழப்பாமலே ஜஸ்ட் அட்ன்றது மட்டும் வைப்போம். ரைட். ஸோ பேசிக்கா கொமாண்ட் வந்து அட்டன்ட் கொடுப்பட்டால் நீங்க உள்ளுக்கு வாரீங்க. அந்த உள்ளுக்கு வந்து என்ன செய்றீங்க? நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை ரெடி பண்றீங்க. ஸோ கன்ஸ்ட் நோட்ஸ் ஒரு ஆளு ஈக்குவல் கன்ஸ்ட் நோட்ஸ் ஒரு ஆளை நீங்க ரெடி பண்றீங்க. ரைட். கன்ஸ்ட் நோட்ஸ் என்று சொல்லி ஒரு ஆள் ரெடி பண்றீங்க. இந்த நோட்ஸுக்குள்ள ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா சிம்பிள் திங். நீங்க ஒரு 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 பேசிக் கன்செப்ட் நீங்க ஆட் பண்ண போறீங்க. இப்பதான் கேள்வி வரும். லைக் நீங்க ஒரு ஒரு பேசிக் கன்செப்டை நீங்க செய்யறதா இருந்தா ரைட் என்ற விஷயம் என்ன? இப்ப ஆட் பண்றதா இருந்தா ரைட் நோட்ஸுக்குள்ள என்ன எழுதணும். அப்பதானே இங்க ரைட் நோட்ஸை கூப்பிட்டு அந்த நோட்ஸை கொண்டு வந்து போடலாம். இல்ல ரீட் பண்ணா ரீட் நீ நான் இதுக்குள்ள ஒன்றும் எழுதல. அப்ப இங்க எழுதாது போது இங்க எழுதிய ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன ஆகுனா முதல் ரீட் பண்றதா இருந்தா என்ன செய்யணும் மட்டும் எழுதிடணும். பிறகுதான் ரைட் நோட்ஸ் எழுதணும். பிறகுதான் சிஎம்டிக்குள்ள வரணும். ரைட். ஸோ ரைட். ஓகே. லவ்ஷிகன் லைக் எஸ். அது என்னன்னு சொன்னா வெறுமனே வேல்யூ மட்டும் சமனாண்டு பாக்குறது டபுள் ஈக்குவல். 3 ஈக்குவல் போடுறது வேல்யூ டேட்டா டைப் எல்லாமே சமனாண்டு பாக்குது. ரைட். இப்ப கான்செப்ட் அப்ப முதல் ரீட் நோட்ஸ் எழுதுவோமே. சரிதானே? ரீட் நோட்ஸ் எழுத போறோம். இப்போ ரீட் நோட்ஸ் என்ன? முதல் ஃபைலை செக் பண்ண போறோம். ஃபைல் இருக்கா? ஒரு ஃபைல் அப்படி இருக்கா? அந்த ஃபைல் அப்படி இருக்குண்டா தான் நோட்ஸ் டாட் ஜேஎஸ் என்ற ஃபைல் இருக்கா? இருக்குண்டா தான் ஓகே. இல்லைன்னு சொன்னா எம்டிஆ ஒன்று இல்லை, அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு எனக்கு தெரியணும். ரைட். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா பேசிக்கா நாம அந்த கான்செப்டை செய்வோம். அப்ப முதலாவது இதுக்குள்ள வந்து செக் பண்ண போறோம். இஃப் என்னது எஃப்எஸ்ஐ யூஸ் பண்ணி ரைட் எக்ஸிஸ்டா இருக்கா? ரைட். எக்ஸிஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா எஃப்எஸ்ன்றதை யூஸ் பண்ணி ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டா இருக்கா? என்ன எக்ஸிஸ்டா இருக்கா? ஃபைல் இருக்கா? ஸோ என்ன ஃபைல் என்ன? இந்த நோட் ஜேசன் ஃபைல் இருக்கா? அஃப்கோர்ஸ் இப்போ இல்ல. ரைட். இல்ல. ரைட். ஸோ அப்ப இஃப் இந்த ஃபைல் இருக்கா? இருக்குன்னு இல்ல இருக்குன்னு சொன்னான்ற இந்த கன்செப்ட் இல்லைன்றா பாத்துரும். அப்ப நோட். அப்ப எஃப்எஸ் ஆல ஃபைல்ன்றது இல்லைன்னு சொன்னா ரிட்டர்ன் பண்ணுங்க எம்டிஏ ஒன்றும் இல்லை அப்படின்னு ரிட்டர்ன். ரைட். பேசிக்கா சொன்னா ரிட்டர்ன் பண்ணுங்க எம்டிஏ. இது அதுலயே எழுதலாம். ரைட். அல்லது இல்லை பிராக்கெட்டுக்குள்ள எழுதலாம். ரைட். அப்போ ரிட்டர்ன் பண்ணுங்க எம்டி. அப்போ ஒருவேளை இந்த ஃபைல் என்றது இல்லவே இல்லைன்னு சொன்னா நம்ம இப்படி ரிட்டர்ன் பண்ணிடலாம். எம்டி ஃபைல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இருக்குன்னு சொன்னா அப்படி இல்லை பேசிக்கா ஒன்றுமே இல்லாமல இருக்கு அங்க ஃபைல் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் அப்ப ரிட்டர்ன் பண்ணுங்க ஜேசன் ஃபைலை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுங்க ஒரு வேல்யூ. எது? எஃப்எஸ்க்குள்ளால நீங்க வந்து ரீட் பண்ணி எடுங்க. ஃபைல் சிங்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் நாம எழுத தேவை அங்க இருக்கு. ரைட். ஸோ ஃபைல் சிங்குக்குள்ள என்ன பேர்ல? ஃபைல். ஸோ இப்போ ஃபைல் அப்படியே ரீட் பண்ணி எடுக்க போறீங்க. என்ன கரெக்டர் ஃபார்மெட்ல? வளமையா நம்ம பாவிக்கிற கரெக்டர் ஃபார்மெட் யூடிஎஃப்னு சொல்லுவோம். யூடிஎஃப் 8ன்னு சொல்லுவோம். ரைட். டபுள் கொட்டேஷன் புரியும் கொஞ்ச நேரத்துல. இப்ப புரியாது. ரைட். ஸோ சிம்பிள் திங். அப்ப நீங்க இங்க வடிவா கவனிச்சீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் நடக்குது. ரீட் நோட்ஸ் என்றாலே வடிவா ரீட் நோட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ரைட். ஸோ ரீட் நோட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து செக் பண்றேன் இஃப் எஃப்எஸ் வந்து எக்ஸிஸ்டா இருக்கா ஃபைல்ன்றா என்ன? இந்த ஃபைல் நாம நோட் ஜேசன் ஒன்று இல்லை. ரைட். வேறுமெண்டா நான் எம்டியா ஒரு நோட்ஸ்
ஜேசன் என்ற ஃபைல் கிரியேட் பண்ணி கொடுக்கும். Oh my god, I'm just deleting. So nodes json. ஓகே, நோட்ஸ் ஜேசன் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிங்க. இப்போ நோட்ஸ் ஜேசனோட ஃபைல் எஃப்எஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது ஃபைல் இருக்கா நோட்ஸ் ஜேசன். அஃப்கோர்ஸ் இருக்கு, ரைட். அப்படி இங்க இருக்கான்னு கேட்கறத இல்ல, இங்க பாருங்க நோட்ன்றது இது இந்த சிம்பிளுக்கு தான் நோட். அப்ப இல்லையாண்டா ஆமா, இல்லைன்னா ரிட்டர்ன் எம்டி. அஃப்கோர்ஸ் அப்ப இல்லைன்னா மட்டும் தான் இது நடக்கும். இருக்குன்னா நார்மலா இந்த ரிட்டர்ன் நடக்கும். என்னது, ஜேசன் ஒப்ஜெக்டை யூஸ் பண்ணி பார்ஸ் பண்றோம். நாம் என்னது, எஃப்எஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நாம் இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸை ரீட் பண்ணி எடுக்கிறோம். அப்ப இந்த ரீட் நோட்ஸ் எப்பயுமே எங்களுக்கு என்ன தரும், ஃபைல் இருக்குன்னா கரெக்டர் உள்ளுக்கு இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் தரும், இல்லைன்னு சொன்னா ஒன்று தராது. இதுதான் இப்ப ரீட் நோட்ஸ் ரெடி. இப்ப நம்ம கிட்ட ரீட் நோட்ஸ் ரெடியா இருக்கு. ரீட் நோட்ஸ் ரெடியா இருக்கு. இப்ப ரைட் நோட்ஸுக்கு வரும். பேசிக்கா சொன்னா ரைட் நோட்ஸுக்கு வரும். இப்போ இனிஷியலி இப்போ ரைட் நோட்ஸுக்கு வரும். இப்போ ரைட் நோட்ஸுக்குள்ள எழுத வேண்டிய விஷயம் என்ன, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நாம அட் பண்ணி கொடுக்க போறோம் இருக்கிற ஃபைலோட. அப்ப ஏதாவது டேட்டாவை நம்ம வேண்ட போறோம். அப்ப நோட்ஸ் ஏதாவது ஒன்றா வேண்டும், என்ன அட் பண்றதா இருந்தா ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வேணும். இப்ப நான் சிம்பிள் திங், இப்ப ரைட் நோட்ஸ்ல ஜஸ்ட் எஃப்எஸ்ல ரைட் ஃபைல் சிங் இருக்கு, அங்க ரீட் ஃபைல் சிங் மாதிரி இங்க ரைட் ஃபைல் சிங். ரைட், என்னத்தை வேண்ட போறோம், ஃபைலை செக் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள ஜஸ்ட் நம்ம ஜேசான் ஃபைல்ல கொடுக்கறத அந்த டேட்டாவை ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸ்ட்ரிங்கிஃபை, ஏன் ஸ்ட்ரிங்கிஃபை, என்ன ஜேசன் ஃபார்ம்ல கொடுக்க போறோம், நார்மல் நோட்ஸா தான் கொடுக்க போறோம். அப்ப ஸ்ட்ரிங்கிஃபை என்னது, இங்க வேண்ட நோட்ஸ், இந்த ரைட் நோட்ஸ் எப்பெல்லாம் கால் பண்றோமோ அப்பெல்லாம் இந்த நோட்ஸ்ன்றது கால் பண்ணுறோம். அந்த நோட்ஸ்ன்றது இங்க நாம கொடுக்க போறோம். நோட்ஸ்ன்றதை கொடுப்போம். பேசிக்கா சொன்னா நோட்ஸ்ன்றதை கொடுக்கும். ரைட், இங்க நடக்க போற விஷயம் நோட்ஸோட அப்படி நிற்கப்பட்டது இல்லை, வேற ஏதாவது எம்டிஆர் கொடுக்க மாட்டா. ரைட், பேசிக் கான்செப்ட். ரைட், இதுக்குள்ள நம்ம வந்து ஏதாவது ரிப்ளேசர் ஏதாவது வேல்யூ அதெல்லாம் பூரா கைப்போம். இப்போதைக்கு நான் நல் கொடுத்து அண்ட் பேசிக்கா எத்தனை ஸ்ட்ரிங், ரெண்டு பேர், லைக் எத்தனை ஸ்ட்ரிங் எத்தனை நம்பர் அப்படின்னு மாதிரி. ரைட், ஓகே, இவ்வளவு விஷயத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு ரைட். அப்போ ரைட் நோட்ஸ்ன்றது சிம்பிளா ஒரு ரைட் ஃபைல் சிங் என்று சொல்லி வேண்டி நாம கொடுக்குற நோட்ஸ் அங்கே அட் பண்ணிவிடும். இங்க ஃபைல் இருக்கான்னு பார்த்து இருக்கா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிவிடும். சிம்பிள் திங். ரைட், பேசிக்கா சொன்னா ரைட் ஃபைல் சிங், ரீட் ஃபைல் சிங். ரைட், இதுதான் இங்க நடக்குது. இப்போ நான் முள்ளுக்கு வரும். இப்ப அட்டுக்குள் நடக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, நான் கன்ஸ்டன்ட் இங்க ஒரு நோட்ஸ் எடுத்துக்கொள்றேன். கன்ஸ்டன்ட் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கொள்றேன். இந்த கன்ஸ்டன்ட் நோட்ஸ்ன்றது அப்ப என்ன வர போறோம்னு சொன்னா, இருக்கிற ஃபைலுக்குள்ள இருக்கிற ஃபைல் அல்லது ரீட் பண்ணி எடுக்க போற நோட்ஸா இருக்க போகுது. ரைட், அப்ப இங்க என்ன நடக்க போறோம்னு சொன்னா, ரைட், சிம்பிளா நாம ஒரு விஷயம் செய்யலாம். ஸோ ரீட் நோட்ஸ், ஸோ பேசிக்கா ரீட் நோட்ஸ் இப்படி கொடுத்துட்டா இப்ப இந்த இந்த கோடிங் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இந்த கோடிங் ரன் ஆகி ஜேசன் ஃபைலுக்குள்ள என்ன டேட்டா இருக்கோ அதை ரீட் பண்ணி எடுபடும். தட் இஸ் திங், ஆக்சுவலி ரன் பண்ணி எடுபடுது. இனி நான் செய்ய போறது, அந்த நோட்ஸோட இன்னும் கொஞ்சம் டேட்டாவை புஷ் பண்ண போறேன். புஷ் பண்ணா அட் பண்ணு மீன். ரைட், என்னத்தை புஷ் பண்ண போறேன்னு சொன்னா, ஒரு டேட்டா லைக் ஒரு ஜேசன் ஃபார்மட்ல டேட்டா உண்டு, லைக் ஐடி என்று கொடுத்து என்ன கொடுக்க போறோம்னா, ஐடின்றது ஒரு அட்ரிபியூட். ஸோ டேட் அண்ட் டாட் நவ். ஸோ டேட் வந்து இப்போ இந்த இந்த டைம் ரெஜிஸ்டர் ஆகிற டேட், அதோட ஒரு நாம கொடுக்குற டெக்ஸ்ட், அதோட நாம கொடுக்குற டெக்ஸ்ட், பேசிக்கா சொன்ன ஒரு டெக்ஸ்ட், சிம்பிள் திங். ரைட், அப்ப எப்பயுமே ஒரு நோட்ஸுக்குள்ள நம்ம இந்த விஷயத்தை செய்யறோம். இனி ரைட் நோட்ஸை கூப்பிடுறோம். அந்த நோட்ஸுக்குள்ள இந்த நோட்ஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த நோட்ஸ் இந்த ரைட் நோட்ஸ்ல கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா இங்க போய் இந்த ஃபைல் சிஸ்டத்தோட ரன் ஆகும். ரைட், ஸோ நோட்ஸ் என்ற ஒரு விஷயத்தோட ரன் ஆகும். ரைட், அவ்வளவுதான் பேசிக்கான கன்செப்ட். ரைட், இவ்வளவு நடந்துருச்சுன்னு சொன்னா நான் சும்மா ஒரு அலர்ட்ல console.logல நான் சொல்லலாம், லைக் நோட்ஸ் வந்து அட்டட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ரைட், பேசிக்கா சொன்னா நோட்ஸ் அட்டட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எப்ப அட்டன்ற கமாண்ட் கொடுப்பட்டால், எல்ஸ் இஃப் அப்படி இல்லாட்டி திருப்ப சிஎம்டி என்றது ஈக்குவலா இருந்தால், எதுக்கு லிஸ்ட்ன்றதுக்கு அல்லது ரீட்ன்றதுக்கு மேபி இல்லை லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு காட்டுற கொமாண்டா இருந்தா சிம்பிள் திங், நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான், கன்சோலால லொக் பண்ணி காட்ட போறோம். எந்த ஃபைல்னு சொன்னா ரீட் நோட்ஸ். ஸோ ரீட் நோட்ஸ் என்ற ஃபங்க்ஷன் நாம கால் பண்ணி காட்டினா மட்டும் காணும். அது ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் பண்ணா அந்த நோட்ஸையும் ரன் பண்ணி காட்டும். ரைட், அதை தவிர வேற எதாவது நோட்ஸ்கள் உங்களுக்கு எல்சிஃப் இல்ல வேற ஏதாவது கமெண்ட் அடிச்சுட்டாங்கன்னா நேற்று பார்த்துனாங்க console.logல சாரி unrecognized command. ரைட், சாரி
அன்ரிகக்னைஸ்டு கமாண்ட் இவ்வளவு விஷயம் ரன் ஆயிடும். ரைட், இப்போ முதல் விளத்தை ரன் பண்ணி பார்த்துரும், பிறகு விளத்தை விளங்குவோம். ரைட், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். எஃப்எஸ் டாட் ரைட் அண்ட் எஃப்எஸ் ரைட் சி. கிட்டத்தட்ட சிங்ன்றது நாம சிங்க்ரோனைஸ் பண்ணும், இதோட கனெக்ட் ஆகி அப்டேட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். எஸ். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ என்ன கான்செப்ட்னு சொன்னா, இவ்வளத்தையும் நம்ம ரன் பண்ணி முதல் பார்ப்போம். ரன் பண்ணி பிறகு நாம மிச்சத்தை கழிப்போம். ரைட், நான் இப்போ நோடுல எங்களுடைய இந்த FJS ரன் பண்ண போறேன். ரன் பண்ணும்போது நான் ஆட் பண்றேன். இப்போ உங்களுக்கு தெரியும், ஜேசன் ஃபைல்ல ஒன்றுமே இல்லை, ஜேசன் ஃபைல்ல ஒன்றுமே இல்லை. ரைட், இப்போ நான் ஆட் பண்றேன் ஒரு வார்த்தை. ஸோ ஜோன் இப்ராஹிம் இஸ் ஒன் ஆஃப் த புக்கர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. ரைட், பேசிக்கா சொன்னா ஜோன் இப்ராஹிம் இஸ் ஒன் ஆஃப் த புக்கர்ஸ் அட்டன்ட். ஸோ டூ ஸ்லைஸ்ன்றதால நம்ம இந்த 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 ஸ்பேஸை கொடுக்க முடியாது. முதல் ஜோனட்ட தொண்டை கொடுப்போம், பிறகு மிச்சத்தை ஆயிடும். ஜோன் என்டர் பண்றேன். சரி, இதுல என்ன கான்செப்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம் முதல். ரைட், ஓகே ஓகே ஓகே. ரைட், ஸோ நோட் ஜேஎஸ்ல பேக்கேஜ் ஜேசன் ஃபைல். ஓகே, ஸோ இனிஷியல் திங் லைக் அன்எக்ஸ்பெக்டட் இன்புட். அன்எக்ஸ்பெக்டட் இன்புட் லைக் இப்போ இதில் நடந்திருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, லைக் யாருக்காவது எனி கெஸஸ் என்ன இந்த எரர் வந்திருக்கு இதுல? நோட் FJS ரன் பண்ணும்போது அட்டெண்ட் கொடுத்தோம், பட் என்ன நடந்திருக்குன்ற இந்த error, இந்த கன்செப்ட் ஆறாவது கேசஸ். ஸோ நோட் FJS அண்ட் ஜோன் என்ற இந்த கொடுத்ததுக்குள்ள என்ன வந்திருக்கு, என்ன விஷயங்கள் அப்படி ரன் பண்ணி பார்க்குறேன் இந்த கன்செப்ட். இதில் ஒரு 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 பிரச்சனை இருக்கு, நான் என்னன்னு சொல்றேன். ஒன்றும் இல்லை, அது என்ன சிம்பிள் திங் தான் சார், ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் அதை கொடுக்க மறந்துட்டேன். ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி? எனிவன்? பார்ப்போம். நோ தனுஷ்கா, நோ 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 நோ, நாம இன்புட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ண வேண்டியது தானே. அப்போ ப்ராம்ப்ட் சிங்க நாம இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. வேற அது அந்த அளவுக்கு இன்ஸ்டால் பண்ற விஷயம்லாம் இல்லை. இது ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது, ரொம்ப சின்ன விஷயம். இந்த இந்த கொமாண்ட்ல நான் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா இது ஒரு வசனம், இது ஒரு டெக்ஸ்ட், இது ஒரு ஸ்ட்ரிங். இதை நான் இப்ப சும்மா மொட்டையா கொடுத்துருக்க கூடாது, ஏன்னா வசனமா கொடுக்கலாம் இல்லையா? அப்ப நான் இது ஒரு கவர் பண்ணி கொடுத்துருக்கணும். அதை கேட்கறேன், என்னன்னு தெரியுமா? டெக்ஸ்ட் அல்லது ஸ்ட்ரிங், இதை நாம கொடுக்கறதா இருந்தா ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு வேல கொடுத்துருக்கணும், டேட்டா அப்படின்னு வரும்போது. அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? நான் அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணிட்டு நான் திரும்ப ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி கொடுக்குறீங்க. ரைட், இப்போ நோட் ஜேஎஸ் அப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க ரன் பண்றீங்க, ஜோனட் கொடுத்தீங்க. நீங்க ஜோனட்டத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஜோன், இப்போ என்ன கொடுத்தீங்கன்னு சொன்னோம் எங்க அட் ஜோன். சரி பாருங்க பார்ப்போம், இதுலயும் ஜேசன் இன்புட் அவுட்புட் பிரச்சனை வருது. ரைட், லெட் மீ செக் தட் ஃபார் யூ. ரைட், ஸோ அனோனிமஸ் ஸ்கிரிப்ட் எனி கேசஸ் வேற என்ன நான் விட்டுருக்கேன்? நோட் ஓகே, அப்ஜேஎஸ் ஓகே, அட்டன்ற கமாண்ட் ஓகே. பட் நாம வந்து இதுல ஒரு இஷ்யூ வருது, என்னன்னு பார்ப்போம். ஃப்ரம் சிங்க இன்ஸ்டால் பண்ணோன்னு ஒரு ஆள் சொல்லிக்கிறீங்க, ஓகே. வேற நோட்ஸ் ஜேஎஸ் என்ற ஒரு ஜேசன் ஃபைலை நாம கிரியேட் பண்ணியிருக்கோம், அது ஓகே. ரைட், வேற வேற கேள்விகள், வேற வேற ஆன்சர்ஸ் கேசஸ்? இதுல இருக்கிற இந்த ஜேசன் இன்புட் அந்த ஃபைல் அந்த கன்செப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற விஷயம், இந்த இன்புட் ஃபைல்ல என்ன மீன் பண்ணிருக்காங்கன்னு இந்த எரரை டீபக் பண்ணி பாருங்க, பழகுங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும். நான் அது முதல் டபுள் கொட்டேஷனை மறந்துட்டேன்னு வச்சேன். சரி, ஓகே, வேற ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, இந்த எரரை வாசிச்சு பாருங்க, ஒரு என்ன புரியுதுன்னு பாருங்க. கௌஷிகன், தனுஷ்கா, கனிஷ்டா. யாராச்சும்?
என்ன இஷ்யூன்னு சொல்லி எனி கேசஸ்? ஓகே ரைட் குட். சரி பார்ப்போம். இந்த ஃபைல்ல அவங்க ஒரு 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 பிள்ளை தந்திருக்காங்க. என்ன பிள்ளை நினைக்கிறீங்க? ஜேசன் இன்புட் என்ற கன்செப்ட் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. இந்த ஜேசன் இன்புட்டை நம்மளால பண்ண முடியல. அப்ப ஜேசன் இன்புட்டை நம்ம எங்க பண்றோம்? இந்த நோட் ஜேஸுக்குள்ள. நான் இந்த நோட் ஜேசனை நானே அழிக்கிறேன். இப்ப அப் ஜேசனை நான் திரும்ப ரன் பண்றேன். ரைட். ஸோ பேசிக்கா என்கிட்ட கொடுக்குறேன் நோட் செட். சரி, இந்த விஷயத்த கெஸ் பண்ணிருக்க முடியாதுன்னு சொன்னாலும் இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டேன். இனிஷியலி நாமளா கிரியேட் பண்ணக்கூடாது இந்த ரைட் நடக்கும்போது முதலாவது. என்ன நம்ம கிரியேட் பண்ணா அந்த ஜேசன் ஃபார்மேட்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்காது. அது ஒரு ப்ராப்பரா ரைட். நாம அப்படி கிரியேட் பண்ணா அதுக்குள்ள கட்டாயம் நம்ம பிரக்கெட்டாவது போட்டுக்கணும். ஒன்றும் போடல, நான் வெறும் ஃபைல் இல்லாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப அங்க அதுக்குள்ள அவங்க மெயின்டைன் பண்ற ஒரு டேட்டாவா அவங்க ஃபிட் பண்ண முடியாது. இன்புட் டைப் ஃபார்மேட் பிரச்சனை, அதனாலதான் அந்த பிரச்சனை வந்து வேற இல்லை. கோடிங் இஷ்யூ இல்லை. நான் ஃபைல தேவையில்லாமல் அதை கிரியேட் பண்ணா அதை கிரியேட் பண்ண அந்த ஃபார்மேட்டை விட்டுருக்கணும். ஃபார்மேட்டை விடாலும் சும்மா போட முடியும். ரைட். ஸோ பேசிக்கான கன்செப்ட். அப்ப நீங்க வந்து இந்த விஷயம் இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இதை நான் திரும்ப delete பண்றேன். நான் வந்து இப்போ delete பண்ணிட்டேன். நோட் ஜேஎஸ் இல்லை, நான் கிரியேட் பண்ண மாதிரி நோட்ஸ் ஜேஎஸ் அப்படின்ட்டு போறேன் இப்போ. ஸோ இந்த நோட் ஜேஎஸ் போட்டாடா நான் இந்த பிரக்கெட் வந்து போடணும். ஏண்டா டேட்டாக்கள் வரப்போகுது, அப்போ ரெடியா இருங்க அப்படின்ட்டு நான் இது ஒரு ஸ்லோட்டா ரெடி பண்ணிட்டு விட்டுடுவோம். இவ்வளவு தான். இப்படி நோட் ஜேஎஸ்ல இப்படி போட்டுட்டு போயிருக்கோம். நான் போடல. நான் போடாலும் வெறும் ஜேஎஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். எம்டியா விட்டுருந்தேன். அப்போ அது அக்செப்ட் பண்ணாது. இப்போ நான் திரும்ப போட்டு காட்டுறேன் இன்னொரு. ஸோ இப்போ பேசிக்கான கன்செப்ட். சரி, நோட்ஸ் ஜேஎஸ் அது ரைட். சரி, இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் ரோல் ஆகுது. ரைட், நியூ ஃபைல். ஓகே, ஸோ நோட்ஸ் ஜேஎஸ்என். ஓகே, ஸோ நோட்ஸ் ஜேஎஸ்என் ஃபைல் அண்ட் எம்டி ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணுறேன். இப்போ திருப்ப ரன் பண்ணுறேன். ரைட். இன்னொரு. ஸோ திஸ் திங் ஆக்சுவலி. அப்போ நாம அந்த முதல்ல அந்த இடத்த ரெடி பண்ணல, வெறுமனே உருவாக்கி வச்சுட்டு போயிட்டோம். இடத்த ரெடி பண்ணல, அதனால அந்த ஃபைலால போட்டு கொள்ள முடியல அதுக்குள்ள கொண்டு. இதுதான் அந்த நடந்த விஷயம். ரைட். இப்போ இனிஷியலி இதுதான். ஸோ ஐம் ஜஸ்ட் திங் டெர்மினல். கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்ப நான் திருப்பி நியூ டெர்மினலுக்கு வந்திருக்கேன். வடிவா கவனிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வர போறோம் திருப்பி. இது புரிஞ்சண்டா புரிஞ்சுது, அவ்வளவுதான். ரைட். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம கணக்கு விஷயம் பார்க்க போறோம். பட் இன்றைக்கு நாம பாக்குற இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுட்டா ஓகே. திருப்ப ஃபர்ஸ்ட் இருந்து வாரம் வடிவா விளங்கி கொள்ளுங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்னது? நம்ம கிட்ட ஒரு ஒரு ஃபைலை மெயின்டைன் பண்ண போறோம், ஒரு நோட்ஸை மெயின்டைன் பண்ண போறோம். ஒரு நோட்ஸை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கிட்ட நோட்ஸ் ஜேசன் ஒரு ஃபைலை மெயின்டைன் பண்ண போறோம். அது இனிஷியலி எம்டியா இருக்கு. எம்டியா இருக்குன்னா நான் இப்படி ஸ்கொயர் பிராக்கெட்ல இது எம்டி ஃபைல், எம்டி ஜேசன் ஃபைல் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதனால இப்படி சொல்லணும். இது ஒன்று. இப்போ ஜேசன் ஃபைல் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபைல். இப்போ நோட்ஸ் ஜேசன் என்னோட ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே. அப்ஜேஎஸ் ஒரு கோடிங் ஃபைல் இருக்கு. பேக்கேஜ் நம்மளா இன்பில்ட்டாவே வர விஷயம் இருக்கு. இப்போ இந்த அப்ஜேஎஸ்க்குள்ள நம்ம செய்யற விஷயம் என்னன்னு சொன்னா, நான் என்னட்ட இருக்கிற இந்த நோட் ஜேஎஸ் கோடிங்கை வச்சு, அப்ஜேஎஸ் என்ற இந்த நோட் ஜேஎஸ் கோடிங்கை வச்சு நான் நோட்ஸுகள், சென்டென்ஸுகள், வசனங்கள், கட்டுரைகள் ஏதோ ஒரு விஷயத்த சர்வ் பண்ண போறோம். பிறகு ரீட் பண்ணி பார்க்க போறோம். இதுக்கு ஒரு கோடிங்கை நான் மேனேஜ் பண்ண போறேன். ரைட். இதுக்கு ஒரு கோடிங்கை நான் மேனேஜ் பண்ண போறேன். ரைட். ஒவ்வொரு முறையும் இந்த அப்ஜேஎஸ் ரன் பண்ணும் பொழுது நான் சொல்லலாம், அட் பண்றதா ரீட் பண்றதா, அட் பண்றதா ரீட் பண்றதா. அப்ப அப்ஜேஎஸ்ல நான் 3 விஷயம் வாண்ட போறேன். முதலாவது விஷயம் ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ண போறோம். ஃபைல் ஹேண்ட்லிங் தான் செய்ய போறோம். ஃபைல்களை கிரியேட் பண்ண போறோம், ரீட் பண்ண போறோம். அப்ப அதுகளுக்காக இருக்கிறவர் எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம். இப்ப எங்கிட்ட தனுஷ்கான் சொன்ன மாதிரி ப்ராம்ப்டிங் என்பது இங்கே நம்ம ரெக்கார்டர் தானே போடுறோம். அப்ப அதை இன்ஸ்டால் பண்ண தேவையா? ப்ராம்ப்டிங்னா இல்ல, அது ஒரு எக்ஸ்டர்னல் பேக்கேஜ்னால நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு நோட் மாடியூல்ஸுக்குள்ள. ஆனா இது அப்படி இல்லை, இது நார்மலா நம்மகிட்ட இருக்கு பில்டின். ஸோ அது தேவையில்லை. அப்ப முதலாவது எஃப்எஸ் ரெக்கவர் பண்ணி ஒரு ஒரு டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணணும். எஃப்எஸ் என்ற பேர்ல ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் உண்டு. அவர் என்ன செய்ய போறார்? ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்றது எங்களுக்கு வசதியை தரப்போறார். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ஃபைலில் ரன் பண்ணும்போது நான் கொமாண்ட் ஒன்று எடுக்க போறேன். அந்த கொமாண்டோட ஒரு டெக்ஸ்டையும் பண்ண போறேன். அப்ப 2 பேர், 2 ஸ்லைசஸா நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பண்ண போறேன். அதான் நான் இந்த கோடிங் ரன் பண்ணும்போது நாம செய்யற வேலை என்ன? அட்ன்றது கொமாண்ட் சிஎம்டி அண்ட் இங்கால வர்றது டெக்ஸ்ட். ஸோ நான் இந்த டபுள் கொட்டேஷன் போட்டதால அந்த விஷயத்துக்கு தான் அந்த கன்செப்ட். அப்ப இனிஷியலி என்ன செய்ய முடியும் சொன்னா, என்னால லைக் இப்ப ஸ்பேஸ் விட்டு நம்மளால சொல்லணும். ஸோ ஜோன் இப்ராஹிம் இஸ் ஒன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஒரு கன்செப்ட். அப்ப இது ஒரு துண்டு. தென் இந்த டபுள் கொட்டேஷன் சொன்னீங்க, இந்த ஒரு துண்டு, ஒரு ஸ்லைஸ், ஒரு ஸ்லைஸ், 2 ஸ்லைஸ். இது அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள வரும் அண்ட் சிஎம்டிக்குள்ள வரும். இப்போ இனி ஃபைல்
ஸோ நம்மகிட்ட ஃபைல் இருக்கான்னு பார்த்தா நோட்ஸ் ஜேசன் நான் இங்க உண்டு தான் இங்க கிரியேட் பண்ண அங்க கிரியேட் பண்ணாது. இங்க நான் டெக்ஸ்ட்டை தான் அதோட பேரை தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நோட்ஸ் ஜேசன் அங்கே இருக்கு, இங்க தான் இருக்கு. ரைட், நான் இங்க போய் நோட்ஸ் ஜேசன் ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜேசன் ஃபைல் என்றாலே ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன், அங்க இருக்கிற எல்லா டீடைல்ஸும் ஆப்ஜெக்டா சர்வ் ஆக போகுது. அப்ப அந்த ஆப்ஜெக்டை கவர் பண்ற மாதிரி ஒரு எம்டி ஸ்லாட் ஒன்று நான் ரெடி பண்ணிருக்கணும். அதான் இந்த ப்ராக்கெட். இப்ப நம்ம கிட்ட ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒன்று ரீட் நோட்ஸ் ரைட் நோட்ஸ்னு நாம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல ரீட் நோட்ஸ் எப்ப எல்லாம் கூப்பிடுறோமோ அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்வாருன்னு சொன்னா இந்த வேலையும் செய்வார். இந்த வேலையில என்ன ஒன்றும் இல்ல, நாட் எஃப்எஸ். நாட் எஃப்எஸ் என்ன, எஃப்எஸ் வந்து எங்களுக்கு நெகட்டிவை தந்தா, அதாவது ஃபால்ஸை தந்தால் என்ன தப்ப, ஃபைல்ன்றது இருக்கான்னு பார்க்கும்போது எந்த ஃபைல், இந்த நோட்ஸ் ஜேஎஸ் ஃபைல் இருக்கா, ஆமா இருக்குன்னு சொன்னா அப்ப இதுக்குள்ள வர மாட்டார். இந்த டைம் வந்தா ரிட்டர்ன் எம்டின்னு கொடுத்துருவார். அப்போ ரீட் பண்ணி எடுக்கும்போது என்னட்ட ஃபைல் அது இருக்கான்னு பார்த்தா இல்லை, எம்டி. ஸோ இதான் அந்த எம்டி ஆக்சுவலி. ரைட், இந்த கன்செப்ட். அப்ப எம்டியா கொடுத்துரு. அப்படி இல்லை இருக்கண்டா அவர் ரிட்டர்ன் பண்ணுவார், அந்த எஃப்எஸ் ஆல ஃபைலை சிங்க் பண்ணி எடுங்க, UTF-8 என்ற கரெக்டர், அதாவது நம்ம வளமை எடுக்கிற கரெக்டர், சார் செட் கரெக்டர் செட்னு சொல்லுவோம். அந்த கரெக்டர்ல எடுங்க. இப்போ யூனிகார்ன் ஃபோட்டுகள் மாதிரி. ஸோ இப்போ நாம வந்து எடுக்கிறோம். ரைட், அப்போ ரீட் பண்ணி அந்த எஃப்எஸ் ஆல யூஸ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ அந்த ஃபைல் என்ற ஒரு ஆளுக்குள்ள ஏற்கனவே ஆல்ரெடி ஏதாவது விஷயம் இருந்திருந்தால் அதை ரீட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் ரீட் நோட் செய்யற வேலை. கோடிங் அடிச்சிருக்கோம். இதே மாத்தி பாருங்க. இப்போ ரைட் நோட்ஸ் செய்யற வேலை ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட ஏதாவது நோட்ஸை கொடுத்தா, நோட்ஸ் ஒரு ஆளை கொடுத்தா அந்த நோட்ஸுக்குள்ள என்ன இருக்கோ அவர் அந்த எஃப்எஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள ரைட் பண்ணி விடுவார், ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி. அவ்வளவுதான். இப்போ உள்ளுக்க வரும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது நான் வந்து அட்டெண்ட் கொடுத்தால், இந்த அட்டெண்ட் கமாண்டை கொடுத்தால் அவர் இங்க வருவார். ஒருவேளை லிஸ்ட் கொடுத்தா இந்த இடத்துல அட்டெண்ட் வார் இந்த சிஎம்டி கமாண்டுக்கு பதிலா லிஸ்ட் கொடுத்தா இங்க வருவார். வேற ஏதாவது கொடுத்தா இதுக்குள்ள வருவார். இதுதான் நாங்க நடக்கிற விஷயம். ஸோ பேசிக்கான கன்செப்ட். ரைட், பேசிக்கான கன்செப்ட். அப்ப இங்க விஷயம் என்னன்னு சொன்னா இனிஷியலி உங்களுக்கு புரிய வேண்டியது. ஸோ இது ஒரு கன்செப்ட் இனிஷியலி நமக்கு புரிய வேண்டிய விஷயம். அப்ப அட்டுக்குள்ள வந்தா நான் என்ன செய்யறேன், இங்க நோட்ஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வைக்கிறேன். ஆர் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த ரீட் நோட்ஸுக்குள்ளால அங்க ஃபைலுக்குள்ள ஏதாவது விஷயம் இருந்தால் வந்திருக்கும், அதை வண்டி வைக்கிறதுக்கு. ஒரு எம்டிஆர் வந்திருக்கு. இப்ப அந்த நோட்ஸோட புஷ் பண்ண ஆட் பண்றேன். அந்த நோட்ஸோட இருக்கிறவரோட நான் இன்னொரு டேட்டாவை ஆட் பண்றேன். என்னது, ஐடியன் ஒன்றை போடுங்க, இந்த இப்பத்தி டைமை போடுங்க, ஐடியன்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட், அண்ட் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஒரு ஆளை போடுங்க. ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன வரணுமோ அந்த டெக்ஸ்ட்டுக்குரிய வேல்யூ அவர் எடுத்துக்கொள்வேன், இந்த வேல்யூ. ரைட், அப்போ பேசிக்கா புஷ் பண்ணுங்க. ஓகே, இனி ரைட் நோட்ஸ் கொடுத்தா இந்த ரைட் நோட்ஸ் என்ன செய்யும், இந்த நோட்ஸ் அப்படியே இங்க வந்து இந்த ஃபைல ரெட்டா. இதுதான் நாம இங்க செய்யற வேலை. ஸோ பேசிக்கா இங்க நடக்கிற வேலை. இப்போ நான் இதை என்டர் பண்றேன். ஸோ ஓகே, நோட்ஸ் அட்டட் நம்ம போய் பார்த்தோம்னா நோட் ஜேசனுக்குள்ள ஃபைல் இருக்கு. ரைட், டெக்ஸ்ட் என்ன, ஐடி என்ன. ரைட், ஓகே. இப்போ அதுவே லிஸ்ட்னு சொல்லி ரன் பண்ண முடியாது. அப்போ நான் லிஸ்ட் ரன் பண்றேன். ஸோ பேசிக்கா லிஸ்ட் வந்து ரன் பண்றேன். ஸோ லிஸ்ட் ஒன்று ரன் பண்றேன். பேசிக்கா சொன்னா லிஸ்ட் ஒன்று ரன் பண்றேன். இப்போ இந்த லிஸ்ட் ஒரு ரன் பண்ற இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், பேசிக்கான கான்செப்ட் தான். இதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இல்லை, நான் சொல்றேன். அப்போ லிஸ்ட் ஒன்று ரன் பண்றேன், நான் என்ட்ரு கொடுக்குறேன். அதை ரன் பண்ணி எங்களுக்கு தரும் என்ன டேட்டா இருக்கு, என்ன டேட்டா வரும், என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத எங்களுக்கு லிஸ்ட் பண்ணி தந்துடும். அது பேசிக்கா நம்ம செய்யற வேலை. ரீட் பண்ணி எடுக்கும்போது நம்ம செய்யற வேலை என்ன கன்செப்ட் அப்படின்னு ரீட் பண்ணி எடுத்துரும். ரைட், ஓகே. இப்போ இது ரீட் பண்ணி எடுக்குது. அதே வேற என்ன அது கமாண்ட் கொடுத்தா, சும்மா இனியன் அடிக்கிறேன், சாரி அன்ரிகனைஸ் கமாண்ட். அப்ப நாம இப்ப இந்த ஃபைலுக்குள்ள எங்களுக்கு விரும்பின விஷயங்களை இங்க கால் பண்ணும்போது அட்டன் இருந்தா அது நோட்ஸ் ஆட் பண்ணுது. அது இப்போ நான் திருப்ப ரன் பண்றேன். ரைட், ஸோ ஆட் பண்றேன். ஸோ ஜோன் இப்ராஹிம், ஸோ சோனிதா, ஸோ ரன் பண்றேன். சரி, நோட்ஸ் அட்டன்னு வந்துருச்சு. ஸோ நோட் ஜேசனுக்குள்ள போறேன். இப்போ என்னட்ட ரெண்டு ஃபைல் இருக்கு. ரைட், திஸ் திங் ஆக்சுவலி ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதை நாம ரன் பண்ணலாம். திருப்ப நான் லிஸ்ட் பண்றேன், எனக்கு ரெண்டு கன்செப்ட் வருது. ரைட், அப்போ இங்க நடக்கிற விஷயம் சொன்னா என்னட்ட இப்போ பேக்கேஜ் ஜேசனுக்குள்ள சர்வ் ஆயிருக்கு. ரைட், யூ கேன் see here பேக்கேஜ் நோட்ஸ் ஜேசன் ஒரு ஃபைல் இருக்கு. ரைட், நான் இப்போ இதை நோட்பேட் ப்ளஸ் சும்மா ஓப்பன் பண்ணா இந்த ஃபைல் எனக்கு சர்வ் ஆயிருக்கு. முதலாவது ஐடியனுக்குள்ள டேட் அண்ட் டைம் செட் ஆயிருக்கு. இந்த அடுத்தது
ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா இனிஷியலி அப்போ இங்க நீங்க பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பேசிக் கான்செப்ட் தான், ஒரு பேசிக் கான்செப்ட் தான், ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் நடந்திருக்கு. ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு? இங்க என்னட்ட ஒரு ஒரு பேசிக்கான ஒரு நோட்ஸ் ஜிஎஸ் ஒரு ஃபைல் எம்டியா நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கு அப்புறம் எஃப்ஜேஎஸ்க்கு வந்தேன். எஃப்ஜேஎஸ்ல நான் வந்து ஃபைல் சிஸ்டம்ன்ற ஒப்ஜெக்டை யூஸ் பண்ணி ரெண்டு விஷயத்தை நான் எடுக்கிறேன். ஒன்று ரன் பண்ணும்போதே ஒரு கமாண்டையும் ஒரு டெக்ஸ்டையும் வேண்டுறேன். அப்படி வேண்டும் போது அந்த நோட் ஜேசனுக்குள்ள நான் இதை எப்படி ரைட் பண்ண போறேன், எப்படி இருக்கிறத ரீட் பண்ணி பார்க்க போறேன்றதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் ரெடி பண்றேன். ஒன்று ரீட் நோட்ஸ். ஸோ ரீட் நோட்ஸ் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கொண்டா ரீட் ரீட் நோட்ஸ் என்ற விஷயத்துல ஜஸ்ட் ஃபைல் இருக்கான்னு முதல் பார்க்கும். இல்லையான்னு சொன்னா ரிட்டர்ன் எம்டி. இருக்குன்னு சொன்னா அந்த ஃபைல் அப்படியே ரீட் பண்ணி எடுக்கிறது கமா. அதே மாதிரி ரைட் பண்றதுக்கு சிம்பிள் திங், நாம என்ன கொடுக்குறோமோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறோமோ அதுக்கு நான் இப்போ வந்து இதுல ஹாய் அப்படின்னு ஒரு வசனம் கொடுக்குற பதிலாக அதுக்கு ஒரு டேட்டாவை நான் பெயரை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ அப்போ என்ன நம்ம இங்கே கொடுக்குறோமோ அந்த கொடுக்குற டெக்ஸ்ட்டை நாம இந்த ஃபைலோட அதை அட்டாச் பண்ணி விட்டோம், அவ்வளோதான் ரைட் நோட் செய்யற வேலை. இப்போ வர 3 செக்கிங் நடக்குது. ஒன்று, இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது கொமாண்ட் சிஎம்டி தர வேண்டிய அந்த ஸ்லைஸில் இந்த 2 ஸ்லைஸில் முதலாவது ஸ்லைஸில் அட்டன்றவர் வந்தால் நான் முதல் இருக்கிற நோட்ஸை வாசிச்சு எடுக்கணும். ஏன்? அப்போதானே இருக்கிறதோட அட் பண்ணலாம். அதுக்காக இப்போ இருக்கிறதோட வாசிச்சு எடுத்து நான் அதோட புது டெக்ஸ்டையும் அட் பண்ணி விடுறேன். அட் பண்ணிட்டு ரைட் பண்ணி விடுறேன். ஒருவேளை இல்ல லிஸ்ட்ன்றதை தான் அவர் கொமாண்ட்ல அடிச்சிருக்காருன்னு சொன்னா ஜஸ்ட் இந்த அட் பண்ற வேலை தான் தேவையில்லை, ஜஸ்ட் ரீட் நோட்ஸ் அவர் உள்ளுக்கு இருக்கிற ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ ரீட் பண்றதுக்கு இந்த கோடிங் ஹோல்ட் பண்ணும். ரைட், அதுக்கும் இல்ல வேறு நான் கொமாண்ட் அடிச்சிருந்தேன். இதான் கான்செப்ட். இப்போ இனிஷியலி அப்போ பேசிக்கா 3 விஷயத்த அங்க நடக்குது. ரைட், இதுதான் ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங்கான ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இதோட அட்வான்ஸ் ஆனது இருக்காண்டா அது தேவையில்லை நமக்கு. நமக்கு இதுதான் விஷயம். இந்த ஃப்ளோல தான் ஒரு ஃபைல் ஹேண்டலிங் நடக்குது. இதே இடத்துல நம்ம இப்படி ஒரு நோட் ஜேசன் ஃபைல்ல இங்க சேவ் பண்ணாமல அதை ஒரு டேட்டா பேஸா சேவ் பண்ற மெத்தட் தான் இப்போ பேக் எண்டோட சேர்ந்து நடக்க போற விஷயம் அடுத்தது. அப்போ ஒரு நோட் ஜேஸ்ல உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம், பேசிக்கா நான் ஒரு கோடிங் இந்த பக்கம் வச்சிருக்கேன். அந்த கோடிங்கை யூசர்கிட்ட இருந்து வேண்டின கோடிங்கை நான் ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணி வைக்கிறேன். இதுதான் இங்க நடக்கிற விஷயம். ரைட், அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ரீட் பண்றதுக்கும் ரைட் பண்றதுக்கும் நமக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணோம், அதை ரன் பண்ணோம். திஸ் திங் ஆக்சுவலி நமக்கு நடந்த பேசிக் கான்செப்ட் இதுதான். இந்த 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 ஃப்ளோ புரிஞ்சுட்டுதா? ஏன்னா இது ஃபுல்லா புரியும்ன்ற விஷயம்லாம் எனக்கு இல்லை இப்போ. ஏன்னா நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல் மாஸ்டர் கிளாஸ் முடிச்ச பிறகுதான், அதாவது வெள்ளி சென்னாருக்குள்ள முடிச்ச பிறகுதான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கவே வலிக்கிடுவேன். அது வரைக்கும் ஓகே. ஸோ பயப்பட வேணாம், விளங்காட்டி பிரச்சனை இல்லை, டைம் எடுக்கதாண்டா பிரச்சனை இல்லை. நீங்க இந்த ஃபீல்டுக்கு என்ன மாதிரி இப்படி விளங்கி கொள்ள போறோமா, கஷ்டமா இருக்குமா, போக வேண்டாம். இல்லை, இருக்கிறதுலே கஷ்டம்ட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ இன்றைக்கு நேற்று பார்த்ததுதான் கஷ்டம். ஏன்னா இதுக்கு பிறகு எல்லாமே இதை மாதிரி இல்லை இதை விட சின்னதாக தான் இருக்கும். ரைட், அதனால அதை பற்றி பயப்பட தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்களா தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் போகும். பட் என்னுடைய கேள்வி, இந்த ஃப்ளோ, இந்த நடக்கிற விதம், இது எப்படி ரன் ஆகுது, எங்க போய் இது கிளிக் ஆகி இப்படி சேவ் ஆகுது அன்ற அந்த கீவேர்ட்ஸுக்கான அந்த அந்த ஃப்ளோ, அந்த ப்ரொசீஜர் புரிஞ்சுட்டு தானே கேட்குறேன். யாருக்கு விளங்காட்டியும் கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். என்ன விஷயம்னு பார்த்துட்டு மிச்சத்தை. ஏன்னா இனிமே நாம போறது வந்து மிடில் வேர் கான்செப்ட். இப்போ அதுக்குள்ள நாம ஈஸியா போக மாட்டோம். ஜாவா கிளாஸ் மெயினா முடிச்ச பிறகு தான் மிச்சத்தை கைப்போம். ரைட், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்களுக்கு புரிஞ்சுட்டு தான் கேட்குறேன். இல்ல புரியலையா, எது விளங்கலைன்னு சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். இல்ல இன்னொன்று செய்வோம் சின்னனா. ஜோதி, ஜேபிஎம், கனிஷ்டா, பிரணவி, இன்னொன்று செய்வோம். ரைட், ஓகே. ஓகே, பிரணவி, சௌமியா, இன்னொன்று செய்வோம் இப்ப. ரைட், ஓகே தானே எல்லாருக்கும்? ரைட், ஓகே, டன். சரி, இதை விட சிம்பிளா செய்வோம். சரியா, இதை விட கொஞ்சம் சிம்பிளா இதை உடைச்சு இந்த 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 கான்செப்டை உடைச்சு இவ்வளவு பெருசா இவ்வளவு பெரிய கோடிங்கா இல்லாமல சிம்பிளா ஒரு கோடிங்கா செய்வோம். சரிதானே? ரைட், ஸோ நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்றேன். ரைட், இந்த 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 ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்றேன். இந்த day 2 க்ளோஸ் பண்றேன். ஒரு ஃப்ளோல போறேன். ரைட், ஸோ இன்னொரு விஷயம் செய்ய போறோம். ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்டா செய்வோம், பார்ப்போம்.
ரைட். ஸோ டே 1 நான் டே 3 என்று எடுத்துக்கொள்கிறேன். ரைட். ஸோ ஓகே ஓகே ரைட். இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னால், இங்கே தான் நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். வளமையான விஷயம் தான். இங்கே இருந்து வடிவாக கவனிங்க எல்லாருக்காகவும். திருப்பி போகிறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் வடிவாக கவனிங்க. சிஎம்டி ஓப்பன் பண்ணுறேன். நான் இந்த டே 3 என்றதை ப்ராஜெக்ட் பிளேஸாக ஒர்க் பிளேஸாக ரன் பண்ண போகிறேன். அப்போ டே 3க்கு போய் கோட் ஸ்பேஸ் டாட்டை கொடுத்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுறோம். ரைட். ஸோ பேசிக் திங் அண்ட் க்ளோஸ் தி ஸ்டஃப்ஸ் லைக் இதெல்லாம் தேவையில்லை. லைக் ஓகே. அண்ட் இப்போ நாம் செய்ய போகிற விஷயம், ஸோ எஸ், ஸோ வியூவில் போய் டெர்மினலை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் ஆக்கியாச்சு. ரைட். இந்த டே 3க்குள்ள இந்த டே 3 என்ற இடத்தை நான் வந்து ஒரு ப்ராஜெக்டாக மாற்ற போகிறேன். என்பிஎம் இனிட் வை, என்பிஎம் இனிட் வை. ரைட். ஸோ ப்ராஜெக்டை நம்ம கொடுத்தாச்சு. ரைட். ஸோ சிம்பிள் திங், இனிஷியலி நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயம். ஸோ யா ஓகே. இப்போ நாம பேக்கேஜ் ஜேசன் ஃபைல்னு ஒன்று இருக்குது. இந்த பேக்கேஜ் ஜேசன் ஃபைலில் ப்ராஜெக்ட் பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒரு ஃபைல் வேணும். நான் நார்மலாக index.js அப்படின்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி கொடுறேன். index.js இவ்வளவு. இந்த index.jsல நான் என்ன கோடிங் அடிக்க போறேன்? நான் யூசர்கிட்ட வேண்ட டீடைல்ஸ்களை அல்லது என்னட்ட இருக்கிற டீடைல்ஸை நான் சொல்லும் போதெல்லாம் பதியணும், சர்வ் பண்ணணும், தேவைப்படும் போது காட்டணும். அப்ப ஃபைல்களை ஹேண்டில் பண்ண போறேன். எனக்கு ஒரு ஃபைலை நான் வச்சு அதை ஹேண்டில் பண்ண போறேன். இதுதான் நான் இப்ப செய்யற விஷயம். வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. ஃபைலை ஹேண்டில் பண்ண போறேன். அப்ப ஃபைலை ஹேண்டில் பண்றதா இருந்தா அங்க எங்கள்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு, ஃபைல் சிஸ்டம் சொல்லி. ஸோ ஃபைல் சிஸ்டம்ன்றதை நான் இங்கே யூஸ் பண்ண போறேன். இந்த ஏரியால யூஸ் பண்ண போறேன். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க இங்க ப்ராஜெக்ட்ல கோடிங்ல யூஸ் பண்ண போறோமா இருந்தா அவரை நாங்க இங்க டிக்ளேர் பண்ணி ஆகணும். அப்ப நான் கன்ஸ்ட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு பேர் வச்சுக்கணும். ஸோ ஃபைல் சிஸ்டம் ஒரு பேர். ரைட். அவர் யாரை யூஸ் பண்ண போறேன்னு சொன்னா இங்க இருக்கிற என்னுடைய பேக்கேஜ் ஒரு ஆர்டர். ரைட். ஆர் எஃப்எஸ் ஒரு ஆர்டர் முடிஞ்சு. அப்ப இந்த ஃபைல் சிஸ்டம்ன்றது இனிமே யாருண்டா ஃபைல் எஃப்எஸ்ன்ற பேக்கேஜுக்குரிய ஒரு ஆள் அப்படின்னு. இது பேசிக் கான்செப்ட். இப்ப எனக்கு ஒரு ஃபைல் வேணும். என்னது நோட்ஸ்ன்றோ அல்லது ஏதோ ஒரு டீடைல்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஏதோ சம்திங் எனக்கு ஒரு பேர் வேணும். ஒரு ஸ்டூடெண்ட் நேம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ, ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கொள்ள. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபைல் வேணும். அப்ப எனக்கு கன்ஸ் டைப்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அந்த ஃபைலுக்கு என்ன பேருன்னு நானே சொல்றேன். இப்போதைக்கு அந்த ஃபைல் இல்லை எங்கேயுமே, நான் ஜஸ்ட் பெயரை மட்டும் சொல்றேன். ரைட். அப்ப என்ன பேர் வைப்போம்? அதே தான் students.json அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜேசன் என்ன, நாம உடனே நோட்ஸ் மாதிரி எழுதுற மாதிரி ஜேசன்ன்றது ஒரு வகையான ஃபார்மேட் டைப், ஒரு வகை, நம்ம டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்ற விதம். சரியா? ஜேசன் ஒரு ஃபைல். ரைட். இவ்வளவு தான் பேசிக் கான்செப்ட். ரைட். இப்ப நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஜேசன் ஒரு ஃபைலை தேவைப்படும் போது கிரியேட் பண்ண போறோம், தேவைப்படும் போது ரீட் பண்ண போறோம். ரைட். பேசிக் கான்செப்ட். அப்ப இந்த ஜேசன் என்ற ஃபைலை நாம முதல் ரைட் பண்ண போறோம். ஏதாவது ஒரு வசனத்தை கொடுத்தா அந்த வசனத்தை டைப் பண்ண போறோம். அப்ப நான் எப்ப எல்லாம் ரைட் நோட்ஸ் அல்லது ரைட் டீடைல்ஸ், இந்த முறை ரைட் டீடைல்ஸ், ரைட் டீடைல்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை நான் ரெடி பண்றேன். படிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. ரைட் டீடைல்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு காட்டுறேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப ரைட் டீடைல்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும் போதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறவர் வேலை செய்வார். அவ்வளவுதான். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த ரைட் டீடைல்ஸை கொடுக்கும் போதே ஏதாவது வேண்டுபடும். நான் வேண்டுபடுறேன், இந்த முறை கொடுக்க போறேன், நானே கொடுக்க போறேன். ஸோ ஜோன் அப்படின்னு நானே ஒரு டேட்டாவை கொடுக்குறேன். அப்போ எப்ப எல்லாம் ரைட் டீடைல்ஸ் போகுதோ அப்ப எல்லாம் இந்த ஜோன்ன்ற ஒரு அளவு வேண்டும். அப்ப அதுக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன்டா, இந்த ஜோன்ன்றது கொடுக்கறது எப்படின்னு தெரியாது. என்ன யூசர் ஜோனை கொடுக்கலாம், இப்ராஹிமை கொடுக்கலாம், வூக்கர்ஸ் கொடுக்கலாம், ஏதோ ஒரு பேர் கொடுக்கலாம். ரைட். அப்ப அது ஏதோ ஒரு பேர் அப்படின்றதுக்காக நான் சும்மா STU நேம்ஸ் அப்படின்னு வச்சுக்கொள்றேன். பேர் ஒன்று வச்சுக்கொள்றேன், அச்சர கணிதம் மாதிரி. எனக்கு உண்மையான டீடைல் தெரியாது, அதனால ஸ்டூ நேம்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கொள்றேன். ரைட். இப்போ என்ன செய்யணும்டா, ஜஸ்ட் சிம்பிள் திங், ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நான் ரைட் பண்ண போறேன். ரைட். எந்த ஃபைலுக்குள்ள? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைலுக்குள்ள. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல். ரைட். என்னத்த ஏதோ ஒன்று இந்த ஸ்டூ நேம்ஸ்ன்ற பேர்ல ஒரு டேட்டா வரும் இல்லையா, அவர். ரைட். ஆனா அவர் என்ன ஃபார்மேட்ல வருவார்? நார்மல் டெக்ஸ்ட் அவர் நான் என்ன மாத்தணும்? ஜேசன் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். இப்போ ஜேசன் ஃபார்மேட்ல நாம ஜேசன் ஃபார்மேட்டை ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணணும். அதான் ஸ்ட்ரிங்கிஃபை. ரைட். பேசிக்கா சொன்னா ஸ்ட்ரிங்கிஃபை. ரைட். அதுக்குள்ள நாம வளமையா கொடுக்கறது கான்செப்ட் வந்து என்ன கொடுக்க போறோம்? இந்த வார இந்த ஆளை, இந்த ஸ்டூ நேம்ஸ். அப்ப ஸ்டூ நேம்ஸ்
ரைட் டூ நேம்ஸ் ஒரு ஆள் ரைட் சிம்பிள் திங். அங்கால வர போறது பாருங்க இதுலயே காட்டுது this any key வேல்யூ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் நாம கொடுக்க போறது இல்லை. அதனாலதான் அதை நாம நாலு ரெண்டு விட்டோம். எம்டி அது ஒன்றும் இல்லை. அண்ட் எத்தனை ஸ்ட்ரிங் சொன்னா அஃப்கோர்ஸ் ரெண்டு. ரைட் ரைட் எத்தனை நார்மலா எத்தனை ஒயிட் ஸ்பேஸ் ஒரு ரெண்டு ஸ்பேஸ் கொடுங்க, எத்தனை ஸ்ட்ரிங் கொடுங்க, கேப் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கா ஒரு ரெண்டு. ஓகே. அப்ப ரைட் டீடைல்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணப்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு டீடைல அது வேண்டி அந்த டீடைல இந்த ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அங்க இந்த எஃப்ஏஎஸ் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஃபைல் ஸ்டூடெண்ட் ஃபைல் இங்க நான் கிரியேட் பண்ணி ஒரு ஜேசன் ஃபைலுக்குள்ள அது கிரியேட் ஒருவேளை ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட் ஜேசன் ஒரு ஃபைலே இல்லை நீங்க ஸ்டூடெண்ட் ஜேசன் ஃபைலே இல்லை அப்ப என்ன செய்ய மாட்டா ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட் நேம்ஸ் என்ற பேருக்குள்ள என்ன கொடுப்பட்டுச்சோ அது வரணும். இப்போ நான் இதை செய்ய போறேன். ஸோ அப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஜஸ்ட் கால் பண்ண போறேன் ரைட் டீடைல்ஸ் என்று கால் பண்ண போறேன். ஒவ்வொரு முறை கால் பண்ணும் போதும் நான் இதுக்குள்ள நான் என்ன செய்வேன் இந்த முறை ஜோன் இப்ராஹிம் என்று கொடுக்குறேன். ரைட் ஜோன் இப்ராஹிம் என்று கொடுக்குறேன். ரைட் சர்வ் பண்றேன். ஸோ சிம்பிள் திங் சர்வ் பண்றேன். நான் முதல் செஞ்சதெல்லாம் இது இப்போ நான் ஜஸ்ட் செய்யறேன். ஆமா ஃபைல் பாத் அஃப்கோர்ஸ் ரவுசிக் ரைட். அப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா இப்ப இங்க ரைட் டீடைல்ஸ் சொல்லி ஜோன் இப்ராஹிம் இப்ப வடிவா கவனிச்சுக்கொள்ள ஒரு ஒன்றும் இல்லை 4 வரி தான் கொடுத்துருக்கோம் கோடி. அங்க முதல் பார்த்த எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப இதுக்குள்ள வாங்க ரைட். அப்ப இங்க நடக்க போற விஷயத்த மட்டும் கவனிங்க. முதல் எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணினேன். ஓகே. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைல்களை ரீட் பண்ணலாம் ரைட் பண்ணலாம். அதுக்காக அதை யூஸ் பண்றோம் சரிதானே. எப்படி ப்ராம்ப்ட் சிங்க நம்ம ரிகவர் பண்ணி இன்புட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு பாவிக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இது ஒரு ஃபைல். ஸோ இங்க ஃபைல் ஒன்று இல்லை. ஸோ அதனால நான் ஃபைல் ஒன்று இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் பண்ணும், இல்லாட்டி நானே கிரியேட் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ ஃபைல் ஒன்று ஸ்டூடெண்ட் ஜேசன் ஸோ மேபி லைக் ஃபைல் பாத் ஃபைல் நேம் ரைட். இப்போ கன்சிடர் ரைட் டீடைல்ஸ் நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன் சாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இது சும்மாலாம் ரன் ஆகுது, கால் பண்ணா தான் ரன் ஆகும். அஃப்கோர்ஸ் நான் ரைட் டீடைல்ஸ்க்குள்ள என்ன செய்யறேன்னு சொன்னா ஏதோ ஒரு டேட்டாவை வேண்ட போறேன். அது டேட்டா என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் பேர் வச்சிருக்கேன் இப்போதைக்கு ஸ்டூ நேம்ஸ். அதுக்கு இந்த ரைட் டீடைல்ஸ் நான் கால் பண்ணும்போது இதை கால் பண்ணும்போது வேற இந்த டீடைல் இந்த பேர்ல போகும் உள்ளுக்கு போறவர் இந்த ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி என்ன செய்யறாரு ரைட் பண்றாரு. எதுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல்ன்ற இந்த ஃபைலுக்குள்ள ஃபைல் இருந்தா ஓகே, இல்லாட்டி அதுவே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த ஸ்டூ நேம்ஸுக்குள்ள வர இந்த டீட்டெயில பதிஞ்சு விடும். இதுதான் நடக்க போகுது. இப்போ நான் ஜஸ்ட் சிம்பிளா கால் பண்றேன். ஸோ இப்போ நோட் அண்ட் கால் பண்ணி இன்டெக்ஸ் ஜேஎஸ் ரன் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் ஜேசன் ஃபைல் கிரியேட் பண்ணப்பட்டு அதுக்குள்ள இந்த ஜோன் இப்ராஹிம் ரன் ஆகணும் ரைட். ஸோ என்டர் கொடுக்குறேன் ரைட். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன இதில் ஒன்றும் கொடுக்கல. இப்போ பாருங்க நான் கிரியேட் ஆயிட்டு ஸ்டூடெண்ட் ஜேசன் கிரியேட் ஆயிருந்தா ஒழுங்க போய் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஜோன் இப்ராஹிம் இருக்கு. பேசிக்கான கான்செப்ட் ஜோன் இப்ராஹிம் ஒரு ஆள் இருக்கு ரைட். இதுக்கு வேற ஒன்றுமே நான் செய்யல, வேற ஒன்றுமே நான் இதுக்குள்ள செய்யல. ஜோன் இப்ராஹிம் ஒரு விஷயத்தை கொடுத்தேன் ரைட். இதுல நான் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணல, டேட்டா கொடுக்கல, ஒரு நார்மலா ஒரு வேல்யூ கொடுக்கல, எதுக்குமே செய்யல. ஜஸ்ட் ஒரு பிரேக்கெட் அந்த கான்செப்ட் எதுவுமே இல்லை. நாம ஜஸ்ட் ஒரு விஷயத்த செஞ்சோம், ஒரு டேட்டா மட்டும் ஆட் பண்ணோம். விரும்பினா இதை நான் ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல சரியா கொடுக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி இப்படி கொடுத்து லைக் நார்மலா ஒரு நார்மல் கான்செப்ட்னு சொன்னா லைக் இதுல வந்து நேம் எஸ் நேம் கொடுக்கலாம் அல்லது எஸ் ஓகே. ஸோ டெக்ஸ்ட் கொடுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சம்திங் லைக் இப்போதைக்கு நான் கொடுக்குறேன் ரைட். இப்போ இதில் ஸோ நேம் காலம் ஸோ நான் இப்போ கொடுக்குறேன், சர்வ் பண்ணுறேன். இப்போ திருப்ப ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ போய் பார்ப்போம். ஸோ நேம் ஸோ நம்ம கொடுத்த அந்த ஜேசன் அந்த ஃபைல் டைப்பில் வருது ரைட். ஸோ இப்போ இனிஷியலி இப்போ நடக்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு டேட்டா அட் ஆகுது. அப்போ நம்ம கொடுக்குற டேட்டா அட் ஆகுது. இதுதான் நார்மலாக நடக்கிறது. இப்படி நம்ம உடனே யூஸ் பண்ணி உங்களோட உலகத்துக்கு நான் உடைக்கிறேன் ரைட். இந்த விஷயத்த விளங்கப்படுத்துறேன் ரைட். வேற ஒன்றும் இல்லை. அப்போ நார்மலா ஒரு டேட்டா கொடுப்படுது அப்படின்னு சொன்னா ஒரு சர்வ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா இப்படித்தான் சர்வ் ஆகுது, இப்படித்தான் சர்வ் ஆகுது. இதுக்குள்ள நம்ம கணக்கு விஷயங்கள் கதைக்கல. நான் சொல்ல வர்றது வந்து சிம்பிளா இதுதான் நடப்படுது. இதுக்குள்ளதான் பேசிக்கா எல்லா கன்செப்டுகளும் போக போகுது. என்னென்ன விஷயம் எப்படி நடக்க போகுது என்றதை பார்த்தான்னு சொன்னா இதுதான் விஷயம் ரைட். அப்ப த திங் இஸ் ஆக்சுவலி நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா அப்ப இந்த 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 கான்செப்ட்ல நாம இந்த ஒரு ஐடியாவை நம்ம இதுல எக்ஸிக்யூட் பண்றோம் ரைட் டீடைல்ஸ் அப்படின்னு. இதே மாதிரி இப்போ ரீட் டீடைல்ஸ்னா என்ன? ஸோ ரீட் டீடைல்ஸ் நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ ரீட் டீடைல்ஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷன் ரைட். ஸோ பேசிக்கா இது ஒரு ஃபங்க்ஷன்
ஸோ இனிஷியலி என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா நான் ஃபைலை ரீட் பண்ண போறேன். ரீட் ஃபைலை ரிட்டர்ன் பண்றேன். ஜஸ்ட் இந்த ரீட் டீட்டெயில்ஸை கூப்பிட்டாலே இது ரிட்டர்ன் பண்ணும். ஜேசனை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணும் கேரக்டரை எங்க இருந்து இந்த ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ற ரீட் ஃபைல் சிங்கில் இருந்து எடுத்து ரீட் ஃபைல் சிங்கில் எடுக்கும். ரைட், பேசிக்கா இந்த ஃபைல் எடுக்கணும். என்ன பேர் வச்சு நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல்ன்றதுல இருந்து என்ன கரெக்டர் செட்ல எனக்கு வேணும், கணக்க கரெக்டர் செட் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இல்லை நான் UTF-8 ரைட் பேசிக்கா சொன்னா UTF-8 அண்ட் செமிக்கோலன் இது ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ என்னட்டா ஒரு ஃபைல் இருக்கு, அது ரிட்டர்ன் பண்ண போறேன். இப்போ நான் ரீட் டீடைல்ஸை கொடுக்குறேன், இதை கமெண்ட் பண்றேன். ரைட், இப்போ என்னட்ட ஒரு ஃபைல் இருக்கு ஸ்டூடெண்ட் ஜேசன் இந்த ஃபைலோட. இப்போ நான் அதை ரீட் பண்றேன். ரைட், ஸோ ரீட் டீடைல்ஸ், சிம்பிள் திங். ரீட் டீடைல்ஸ் ஒரு விஷயத்தை கால் பண்ணி ரீட் டீடைல்ஸ் கால் பண்ணா இது ரிட்டர்ன் பண்ணும். ரைட், இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், ஸோ ரீட் டீடைல்ஸ் ரிட்டர்ன் தான் பண்ணுது. நம்ம அதை அவுட்புட் பண்ணோம்னா அப்படி ஏன்னா கன்சோலுக்குள்ள கொடுக்கணும். ரைட், ஸோ கன்சோல் டாட் லாக் bracket and then bracket. ஓகே, அப்படி கொடுத்தா தான் அவுட்புட் ஆகணும். இல்லாட்டி வெளியால் அது வேல்யூ ஷோ பண்ண முடியாது. சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் திங் ஆக்சுவலி. அப்போ இங்கே நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபைலை நாம் சொல்கிறோம் என்ன ஃபைல் என்ன பேருண்டு. அந்த ஃபைல் இருக்கண்டா இருக்குது, இல்லாட்டி அதை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே தேவையான டீட்டெயில்ஸ் அது போட்டுக்கொள்ளும். அதை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் நாம கிரியேட் பண்ணியிருக்கோம். தேவைப்படும் போது அதுகளை யூஸ் பண்ணுறோம். அதை இதே விஷயத்த நம்ம கொஞ்சம் பெருசாக்கி இங்கே செஞ்சோம். என்ன செஞ்சோம், லைக் தட் என்ன நடந்துச்சு அதில் கொஞ்சம் வேலிடேஷன்ஸ் செஞ்சோம். கமாண்டா அதை வேண்டி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணலாம், ரீட் பண்ணுறதா இருந்தால் ரீட் பண்ணலாம். டேட்டாக்களை கொடுத்தோம். அதுக்கு பிறகு அதுக்குள்ள டேட்டாக்களை ஆட் பண்ணோம். ரீட் நோட்ஸ் பண்ணி எடுத்து அந்த டேட்டாவை எடுத்துட்டு அந்த டேட்டாவோட நம்ம வேறு எக்ஸ்ட்ரா விஷயங்களையும் கொடுத்தோம். இனிஷியலாக இதுதான் நடந்துச்சு. இப்போ நடக்கிற இந்த ஃப்ளோ முதல் புரிஞ்சுட்டு தான், இது புரிஞ்சுட்டு தான் நான் கேட்கறது. இந்த விஷயம் இந்த ஒரு வியூல உங்களோட இந்த கோடிங் புரிஞ்சுட்டு தான் ஃபைல் சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல்கள் ஹேண்டில் பண்றது. இதுக்கும் எங்களுக்கு புரியல, வேற ஏதாவது செஞ்சு காட்டுங்கன்னு செய்ய விரும்புறாக்கா கேளுங்க. மற்றபடி இது புரிஞ்சுட்டான்னு எனக்கு சொல்லுங்க. ஒரு ஃபைலை நாம எப்படி கிரியேட் பண்றோம், எப்படி சர்வ் பண்றோம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ரன் பண்றோம். ஏன்னா இது புரிஞ்சுட்டேன்னா ஓகே, அது நான் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கிறது அதுல கொண்டு வந்தது. இது ஓகேன்னு கேட்குறேன். யாருக்கு அது கேள்விகள்? எங்களோட அது கனிஷ்டா ஓகே, பிரணவி, ஜோதி, சௌமியா, தனுஷ்காந்த், வாணி, என்ன அயாஷாக்கள் தனுஜனாக்கள் காணல சரி இல்லைங்க. சரி, அது எந்த கிளாஸ் கான்செப்ட்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னடா, இப்ப நீங்க இதுக்கு அட்டன் பண்றீங்க லைவ் செஷன்ல. இப்ப இந்த நேரமாவே உங்களுக்கு இப்ப இந்த ஒரு மணி தலைமை இந்த செஷன் நடக்குதா, இதுல 40 நிமிஷமோ 50 நிமிஷம் உங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஐம் டேம் ஷூர் வந்து புரிஞ்சுட்டேன்னு நீங்க வேற லெவலில் இருக்கிறார்கள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கடைசியா நடந்த ஒரு 5-10 நிமிஷத்துல தான் ரைட் இது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்ச வலிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 5-10 நிமிஷம் தான் புரிய வலிக்கிட்டு இருக்கு. அப்ப வீடியோவா பாக்குற நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அந்த அந்த பொறுமை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு புரியவில்லை, விளங்க இல்லை அப்படின்னு உடனே அதை பவுஸ் பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருவீங்க. இல்ல வேற வீடியோ பார்ப்பீங்க, இல்லாட்டி அதை தட்ட வேற வீடியோ வந்திருக்கு அதை பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லையா, நீங்க என்ன செய்வீங்க, ஓட விட்டு பார்ப்பீங்க. தொடர்ந்து பார்க்கறதே புரியணும் போது எப்படி ஓட விட்டு பார்த்தா புரியும். இல்லாட்டி அடுத்த வீடியோ தட்டினா எப்படி பொறுமை இருக்காது. ஏன்னா உங்களுக்கு புரியல, ஆரம்பத்துல புரியலைன்னா அப்ப இதுக்கு மேலே புரிய வாய்ப்பு இல்லை நினைச்சிட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை நீங்களாம் ஒரு ரீசன் ரெடி பண்ணிட்டு அப்படி விட்டுட்டு போறீங்க. இப்போ நீங்க வலுக்கட்டாம இதுல இருந்து பார்த்ததால கேட்டதால கடைசியா உங்களுக்கு அப்ப அந்த வீடியோ பாக்குற ஆட்களுக்கு என்ன தெரியாது, கடைசி அது விளங்குமா இல்லையான்றது ஐடியா தெரியாது. ஸோ அதனால லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றதுக்கான. இல்ல பொறுமையா நான் வீடியோ வந்து பார்ப்பேன், விளங்குதோ விளங்கலையோ பார்ப்பேன் அப்படின்டா ஓகே ரைட். திஸ் இஸ் திங். ஆக்சுவலி வாணி எனக்கு இந்த கிழமை டைம் தாங்க, இந்த கிழமை அந்த ஜாவா மாஸ்டர் கிளாஸ் முடிச்சோடனே ஜிட்ஹப் படிப்பிப்பேன். ஜிட்ஹப் படிப்பிச்ச பிறகு நான் உங்களுக்கு இதெல்லாமே ஜிட்டில் போடுவேன். ஏன்னாடா நம்ம வாட்ஸ்அப்ல இப்படி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னாடா இது ஒரு பெரிய லெவல் ஆஃப் கன்செப்ட் சொல்றா. ஸோ அதனால நான் ஜிட்டில் போடுவேன். அதை நீங்க எப்படி புல் பண்ணி எடுக்கிறேன்றத சொல்லி தருவேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் ஒவ்வொரு நாள் நடக்கிற கிளாஸை ஜிட்டில் போட்டுருவேன், நீங்க எடுத்துக்கலாம். சரியா, லவ் ஷேக் நீங்க அப்படி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு.
ரைட். ஸோ திஸ் அ திங்டா. அப்போ பேசிக்காக இதான் விளங்க வேண்டிய உங்களுக்கு விஷயம். இப்போ அந்த ஃபைல் உங்களுக்கு விளங்கிட்ட இதை எடுத்துக்கொள்ளுங்க. திஸ் அ திங் ஆக்சுவலி இப்போ நாம ஒரு ஃபைலை சர்வ் பண்ணுறது, ஃபைலில் டீட்டெயில்ஸ் சர்வ் பண்ணுறது, ரீட் பண்ணுறது. பட் அதையும் சொல்லிடுறேன், இது ஒரு ப்ராப்பர் வே இல்லை. இது உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நான் உங்களுக்கு தந்த ஒரு கோடி. ப்ராப்பர் வே அதுதான், அதாவது அந்த பெர்ஃபெக்டா இருக்கும். அதான் அதில் கொஞ்சம் கூட மாதிரி இருக்கா. நான் வடிவாக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் அதுவும். இது ஒரு ப்ராப்பர் வே இல்லை, அதான் ஓகே. ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்க. நம்ம டீப்பா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இறங்கி உடைச்சு உடைச்சு லோட கூட்டி கொண்டு போகும்போது ஓகே இருக்கும். சரியா? இன்றைக்கு இந்த லெவல் தான். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நாம மிச்சத்தை நாளைக்கு கிளியரா பார்க்கலாம். வேணுமெண்டா இந்த கிழமைக்குள்ள நான் ஜாவா மாஸ்டர் கிளாஸ், ஜிட்ஹப் அண்ட் இந்த இது வரைக்கும் படிச்ச விஷயங்களை திருப்ப ஃபர்ஸ்டா எல்லாத்தையும் படிப்பிச்சுட்டு நான் அடுத்த லெவலுக்கு போறேன். ஏன்டா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எந்த அளவும் கிளியரா புரியாமல அங்கால அடுத்ததுக்குள்ள போய் பிரயோஜனம் இல்லை. ஸோ இவ்வளத்தையும் திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம மிச்சத்துக்குள்ள போகலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. எல்லாம் ஓகேன்னு சொன்னா the class is over. You can leave right now. Thank you so much and have a good night. நாளைக்கு சந்தி.